வணக்கம் நண்பர்களே. சில பதிவுகள் வந்து நான் போட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான பதிவுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பதிவுக்காக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதனால வந்து இந்த பதிவு வந்து நான் பேசினதிலேயே வந்து ம் ரொம்ப முக்கியமான பதிவுகள்ல இது ஒரு பதிவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த பதிவு நமக்கு சரியா புரிஞ்சுது அப்படின்னா வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம மாத்த முடியும். அதனால வந்து இந்த பதிவு நான் இதுவரைக்கும் வந்து நான் பேசின எந்த பதிவுகளுக்கும் வந்து நான் பெருசா நோட்ஸ் எல்லாம் எடுத்ததில்ல. என்ன டாப்பிக்க பேசணும்னு மனசுல நினைப்பேன். நினைச்சிட்டு அப்படியே வந்து படபடன்னு பேசிடுவேன். இந்த பதிவுக்கு வந்து மிஸ்டேக் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சு கத்துக்கிட்டு பேசுறேன். ஸோ இது முழுக்க வந்து என் சிந்தனையில மட்டுமே வந்த பதிவு இல்லை. அதனால வந்து பேச்சில் கொஞ்சம் தயக்கங்கள் இருக்கலாம். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ரெண்டாவது வந்து இந்த பதிவில் நிறைய ஆங்கில வார்த்தைகள் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இதனுடைய தமிழ் ரெஃபரன்சஸ்லாம் எனக்கு கிடைக்கல. அதனால வந்து இதை முழுக்க தமிழில் இருக்க போகிறதில்ல. ஆனால் வந்து வார்த்தைகள் எளிமையான வார்த்தைகளாக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து என்னன்னு போய் கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்து புரிஞ்சுக்க முடியும். பெரிய சிக்கல்லாம் இருக்காது. அடுத்து இப்போ பதிவுக்கு போகலாம். இப்போ என்ன அப்படின்னா வந்து ஆசீவகம் கர்மவினை கோட்பாடு அப்படின்ற வேற ஒரு பதிவுக்கு ஒன்று நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அந்த கர்மவினை கோட்பாடை பார்க்காத நண்பர்கள் அதை முதல்ல பார்த்துட்டு இந்த பதிவுக்கு வாங்க. அது வந்து ஆசீவக கர்மவினை கோட்பாடு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி அடிப்படை புரிதல் வந்து தமிழில் தமிழர்கள் சொல்லி வச்சிருந்த புரிதலை வந்து நான் எடுத்து பேசியிருந்தேன். இப்போ இது வந்து என்னன்னா ஆசீவகம் கர்மவினை கோட்பாடு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத வந்து அந்த ரொம்ப டீட்டெயில்டான விஷயங்கள்லாம் வந்து நம்ம தமிழ் ரெஃபரன்சஸில் கரெக்டாக கிடைக்கல. அதனால வந்து இது வந்து ஆங்கிலத்தில் இந்த ஆசீவக கர்மவினை கோட்பாடுங்கிறதுக்கு பேர் வந்து அட்டாச்மெண்ட் தியரி அப்படிங்கிற பேரில் இப்போதான் வந்து ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி ஜான் பவுல்பி, மேரி எய்ன்ஸ்வர்த் அப்படின்னு 2 பேர் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இது சித்தரிக்கப்பட்டிருக்கு. அந்த அட்டாச்மெண்ட் தியரியை பற்றி வந்து ஆங்கிலத்தில் படித்து நான் அதில் கற்றுக்கிட்டதை வந்து நான் இங்கே பேசுகிறேன். சரிங்களா? ஸோ இது அடிப்படையில் வந்து ஆசீவக கர்மவினை கோட்பாடு தான். அதை வந்து டீட்டெயில்டாக வந்து ரிசர்ச் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? இது நம்ம முன்னோர்களுக்கு இப்போ பலாயிரம் வருஷமாக தெரிஞ்சிருந்ததுனால தான் வந்து நம்ம சொசைட்டியை வந்து முருகர் வந்து வேற மாதிரி கட்டமைச்சார் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய புரிதல். இது தெரியாமலாம் வந்து நம்ம சொசைட்டி கட்டமைக்கப்படலை. பட் ஆனால் அதுக்கான ரெஃபரன்சஸ் நம்மக்கிட்ட இப்போ இல்லை. ஸோ அதனால் வந்து ஆங்கிலத்தை வந்து தான் எடுத்து பேச வேண்டியதாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இப்போ இது என்னங்கிறத பார்க்கலாம் டீட்டெயில்ஸ். இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து அடிப்படையில் இதில் என்னத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கோமா, சிறப்பாக இருக்கோமா, இல்லை ரொம்ப கேவலமாக மட்டமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோமா அப்படிங்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம பெற்றோர் தான் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சிறப்பாக வாழ்ந்தாலும் அவங்க தான் காரணம், நம்ம மட்டமாக வாழ்ந்தாலும் அவங்க தான் காரணம் அப்படிங்கிறது தான் வந்து கர்மவினை கோட்பாடு, ஆசீர்வாதத்துடைய கர்மவினை கோட்பாடு. ஏன்னா வந்து நம்ம அவங்க அவங்க விட்டுட்டு போன வந்து சொத்துக்களையும் நம்ம அனுபவிக்கிறோம், கடன்களையும் அனுபவிக்கிறோம், அவங்க விட்டுட்டு போன நல்ல பேரையும் நம்ம அனுபவிக்கிறோம், அவங்க விட்டுட்டு போன கெட்ட பேரையும் நம்ம அனுபவிக்கிறோம், அவங்க வச்சுட்டு போன நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போன நல்ல குணங்களையும் நம்ம உபயோகப்படுத்தி வாழ்கிறோம், அவங்க கொடுத்துட்டு போன கெட்ட குணங்களையும் உபயோகப்படுத்தி நம்ம வந்து அழிஞ்சு போகிறோம், அவங்க கொடுத்துட்டு போன நல்ல பழக்க வழக்கங்களையும் வந்து நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறோம், அவங்க கொடுத்துட்டு போன கெட்ட பழக்க வழக்கங்களையும் நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணி உருப்பிடாமல் போகிறோம். சரியா? இதுதான் உண்மை. இப்போ இதுதான் நம்ம வாழ்க்கையை வந்து பெரும் பகுதி நடத்துது. நம்மளுடைய நல்ல குணங்களா, கெட்ட குணங்களா, நல்ல பழக்க வழக்கங்களா, கெட்ட பழக்க வழக்கங்களா, நம்ம என்ன வச்சிருக்கோம் வச்சிருக்கலங்கிறத பொறுத்து வந்து இந்த குணங்களும் பழக்க வழக்கங்களும் தான் வந்து நம்ம வாழ்க்கையை பெரும்பகுதி நடத்துது. அப்ப இந்த குணங்களும் பழக்க வழக்கங்களுக்கும் வந்து அடிப்படை ஆதாரம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்ம பெற்றோர்கள். ஸோ அப்போ வந்து அங்க இந்த நமக்கும் நம்ம பெற்றோருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எதனால வந்து நம்ம நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து நமக்கு கரெக்டாக புரிஞ்சுது அப்படின்னா தான் வந்து
நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம சரி செய்ய முடியும். நம்ம வாழ்க்கையை நம்ம சரி செய்ய முடியும். அதே சமயம் இப்போ வந்து நம்ம சிறப்பா வாழ்றோமா, வாழலையா அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிட்டேன். நம்ம இப்ப அதுக்கு காரணம் முதற் காரணம்ங்கிறது வந்து நம்ம பெற்றோர்கள்னு நான் சொல்லிட்டேன். அதே மாரி நம்ம குழந்தைகள் சிறப்பா வாழ்றாங்களா, வாழலையாங்கிறதுக்கு முதற் காரணம் நம்ம தான். அதுல வந்து டவுட்டே வேண்டாம். ஸோ அப்ப என்ன அப்படின்னா வந்து இங்க என்ன புரியணும் அப்படின்னா வந்து, நம்ம சரியா வாழல அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம் அப்படின்னா வந்து, நம்ம சரியா வாழல அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம பெற்றோர்கள்ங்கிறது நமக்கு புரியிற மாரி, நம்ம குழந்தைங்க சரியா வாழலன்னா நம்ம அதுக்கு காரணம் வந்து நம்ம தான் அப்படிங்கிறது முதல்ல புரியணும். நம்ம தான் அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுது அப்படின்னா வந்து நம்ம திருந்துறத தவிர இங்க வேற வழியே கிடையாது. அடுத்தவங்கள திருத்துறதுக்கு முன்னாடி வந்து நம்ம திருந்தணும் அடிப்படையில. அப்ப அதுக்கு வந்து முதல்ல வந்து என்ன பிரச்சனை? எப்படி இந்த பிரச்சனை உருவாச்சு? நம்ம வாழ்க்கை சரியில்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்ங்கிறது முதல்ல வந்து, அவன் சரியில்ல, இவன் சரியில்ல, இவன் சரியில்ல. என் குடும்பத்துல இருக்கிற 5 பேரும் சரியில்ல. நான் ரொம்ப சரியா தான் இருக்கேன். அப்படிங்கிற இடத்துல இருந்தீங்க அப்படின்னா வந்து, வாழ்க்கையில இருக்கிற எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ண மாட்டீங்க. இதே மாரி தான் வாழ்க்கை போய்க்கிட்டு இருக்க போகுது. இன்னைக்கு எப்படி இருக்கோ அதே மாரி தான் போய்க்கிட்டு இருக்க போகுது. அப்படி இருக்கிறது புடிக்கல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்து இந்த பதிவ கன்டினியூஸா கேளுங்க. கேளுங்க. திருப்பி திருப்பி கூட கேளுங்க. உள்வாங்குங்க. கரெக்ட்டா உள்வாங்குங்க. புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுகிட்டு நம்ம என்ன மாத்தணுங்கிறது உங்களுக்கு அதுக்கப்புறம் புரிய வரும். சரியா? ஓகே நண்பர்களே. இந்த பதிவுக்குள்ள போலாம். இதுக்கு பேரு அட்டாச்மென்ட் தியரின்னு நான் சொல்லிட்டேன். அட்டாச்மென்ட் தியரின்னா அட்டாச்மென்ட்னா வேற ஒண்ணும் இல்லங்க. பற்று, பாசம் தமிழ்ல. சரியா? தியரின்னா தியரி அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? பற்று, பாசம். பற்று, பாசம் நம்ம குழந்தைக்கு சின்ன குழந்தைய பிறந்த குழந்தைக்கு பற்று, பாசம் எங்க இருந்து கிடைக்கும்? குழந்தையுடைய அம்மா மெயினா. அம்மா, அப்பா 2 பேரும். ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிறப்ப அம்மா தான் மெயினா. சரியா? அப்ப அந்த குழந்தையுடைய வந்து அந்த பற்று, பாசம்ங்கிறது எப்படி கிடைச்சது, கிடைக்கல அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையுது. இதுதான் வந்து இந்த அட்டாச்மென்ட் தியரிங்கிற இந்த கான்செப்ட். சரியா? ஸோ இப்போ வந்து அடுத்து பார்ப்போம். நம்ம குழந்தைகளுக்கான அடிப்படை தேவை என்ன? அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். முதல்ல வந்து ஒரு குழந்தை இருக்கு, பிறந்திருக்கு அப்படின்னா, அந்த குழந்தை ஒரு அம்மாவுடைய கருப்பைக்குள்ள இருந்து 9 மாசம் இருந்தப்ப வந்து அது வந்து சேஃபா ஃபீல் பண்ணியிருக்கு. ஃபீல் பண்ணணும். அதுக்கு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா வந்து அம்மா வந்து ரொம்ப ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்ல இருக்கணும். அம்மா வந்து எப்பயுமே வந்து எந்த ஒரு பயமும் இல்லாம ஜாலியா நல்லா வாழ்ந்திருக்கணும். வாழ்ந்திருந்தா தான் வந்து அந்த குழந்தை சேஃபா ஃபீல் பண்ணும். கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிறப்பயே. அப்ப வந்து அதுக்கப்புறம் வந்து வெளிய வந்ததுக்கப்புறம் வந்து அந்த சேஃப்டி அது அம்மாவுடைய கருப்பைக்குள்ள இருந்த சேஃப்டி போய் வெளி உலகத்துக்கு அது வந்துருச்சு. இப்ப வெளி உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அம்மாவோட அது சேஃபா ஃபீல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா வந்து ஒரு உயிர் இப்ப குழந்தைங்கிற ஒரு உயிர் வந்து தனியா வந்து வாழ முடியாது. தனியா வந்து அது சர்வைவ் ஆக முடியாது. அது உயிரோட இருக்கிறதுக்கே வாய்ப்பில்ல. அப்ப அந்த குழந்தைங்கிறது ரொம்ப ஒரு வல்னரபிளான உயிர். அந்த வல்னரபிளான உயிர் வந்து சர்வைவ் ஆகணும், உயிரோட இருக்கணும் அப்படின்னா வந்து அது அம்மாவுடைய அரவணைப்பு ஆஹ் எல்லாமே ரொம்ப முக்கியம். அந்த சேஃபா ஃபீல் பண்றதுக்கு. அந்த பாதுகாப்பா ஃபீல் பண்றது அப்படிங்கிறது போக, அது மட்டுமே ஒரு குழந்தைக்கு போதுமா அப்படின்னா வந்து இல்ல. குழந்தை வளர வளர அடுத்து என்ன வரும் அப்படின்னா வந்து, அதுக்கு நேச்சுரலாவே வந்து உலகத்துல இருக்கிற எல்லாமே புதுசா இருக்கும். புதுசா இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து, அந்த புதுசா இருக்கிறப்ப வந்து எல்லாத்த பார்த்தாலும் வந்து ஒரு வியப்பு, எதை பார்த்தாலும் வந்து ஒரு கியூரியாசிட்டி. இது என்னது? அது என்னது? அது என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும் இப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி இருக்கும். அப்ப இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிக்கணும். இது என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். அது என்னதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆர்வமும் இருக்கும். அப்ப இது என்னன்னா, இது 2ம் வந்து முக்கியமான விஷயம். ஒண்ணு வந்து சேஃப்டி, இன்னொன்னு ஃப்ரீடம். சரிங்களா? ஃப்ரீடம் டூ எக்ஸ்ப்ளோர். அதாவது ஒரு உலகத்த பார்த்து கத்துக்கிறதுக்கான அந்த விஷயம். இப்ப உலகத்த பார்த்து கத்துக்கிறது, அந்த ஃப்ரீடம் வந்து எப்ப ஒரு குழந்தைக்கு வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னா வந்து, அது உள்ளுக்குள்ள வந்து அந்த சேஃபா ஃபீல் பண்ணுச்சு அப்படின்னா மட்டும் தான் இருக்கும். உள்ளுக்குள்ள அது வந்து மனதளவுல வந்து ரொம்ப சேஃபா வந்து அது ஃபீல் பண்ணுச்சு அப்படின்னா தான் வந்து அது தைரியமா போய் உலகத்தெல்லாம் பார்த்து எல்லாம் கத்துக்கும். இந்த அம்மாவோட, அப்பாவோட அந்த சேஃபா அது ஃபீல் பண்ணல அப்படின்னா வந்து, அது உலகத்த வந்து சரியா எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாது. சரிங்களா?
அப்ப இங்க தான் வந்து அடுத்தது வந்து என்ன அப்படின்னா வந்து சேஃப்டி முக்கியமா இல்ல ஃப்ரீடம் முக்கியமாங்கிற கேள்வி எல்லாம் வரும். எப்படின்னா வந்து சுதந்திரம் முக்கியம் தான், ஃப்ரீடம் முக்கியம் தான். ஆனா வந்து அடிப்படையில வந்து உயிரோட இருந்தா தான் சுதந்திரத்தை பத்தி எல்லாம் பேசவே முடியும். அப்ப உயிரோட இருக்கிறதுங்கிறதுக்கு வந்து என்னன்னா, அந்த ஒரு நம்ம சேஃபா ஃபீல் பண்ணணும், உயிரோட இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அது வந்து எல்லா உயிர்களுக்குள்ளயுமே பில்ட் இன்னா இருக்கு. அந்த பயம். அதாவது நம்ம உயிரோட இருக்கணும், அதை என்னை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற அந்த சேஃப்டிங்கிற விஷயம் வந்து உள்ளுக்குள்ள உயிருக்குள்ளேயே பில்ட் இன்னா இருக்கு. ஸோ முதல்ல வந்து அடிப்படை வந்து சேஃப்டி தான். அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரீடம் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் இதெல்லாம். சரிங்களா? அப்ப வந்து ஒரு குழந்தை வந்து உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னாலே வந்து அடிப்படை அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய அந்த பற்று பாசம் கரெக்டா கிடைச்சதுனா தான் வந்து சரியா இருக்கும். இப்ப அடுத்தது ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து சேஃப்டி முக்கியம்னு சொல்லிட்டேன். இப்ப அந்த சேஃப்டி எப்ப கிடைக்கும் அப்படின்னா வந்து அப்பா அம்மாவோட ஸ்ட்ராங்கான அட்டாச்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா தான் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். இப்ப அட்டாச்மெண்ட் வந்து எப்ப அந்த ஸ்ட்ராங்கான பற்று பாசம் எப்ப இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அது வந்து கரெக்டா பூர்த்தி ஆகணும். இதுல வந்து என்னன்னா வந்து குழந்தைகளுக்கு என்ன தேவை அப்படிங்கறது பார்ப்போம். பற்று பாசம் தேவை அப்படின்னா வந்து பற்று பாசம் தேவைதான். பற்று பாசத்துல வந்து என்ன அப்படின்னா வந்து பெத்தவங்க என்ன நினைக்கிறாங்க இன்னைக்கு அப்படின்னா வந்து முக்கால்வாசி நேரங்கள்ல பெத்தவங்க வந்து அவங்க குழந்தைகளுக்கு வந்து தான் அந்த இடத்துல இருந்துட்டா போதும். தான் அந்த இடத்துல இருக்கிறது அது போக வந்து தாங்க அந்த குழந்தைகளுக்கு தேவையான சாப்பாடு கீப்பாடு அதோட மற்ற துணிமணிகள் அதை படிக்க வைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா வந்து அதுதானே குழந்தைகளுக்கு தேவை, வேற என்ன தேவை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். அது உண்மை கிடையாது. குழந்தைகளுக்கு என்னென்ன தேவைன்னா பெற்றவங்களுடைய கன்சிஸ்டன்ட் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ்னா வந்து எப்பயுமே வந்து பெற்றவங்க இல்லை பெரியவங்க யாராவது வந்து குழந்தைக்கு இருக்கணும், இருந்துகிட்டே இருக்கணும். அது வளர்ற சின்ன வயசுல வளர்ற பீரியட்ல. அடுத்தது இது மட்டும் பத்தாது, இன்னும் வந்து எமோஷனல்னா வந்து என்னன்னா வந்து உணர்ச்சிகளை குழந்தைகள் வெளிப்படுத்தும். குழந்தைகளுக்கு முதல்ல மொழி தெரியாது, சரியா? பிறந்த உடனே. அப்ப வந்து குழந்தைகள் வந்து என்னன்னா நமக்கு வந்து அதுகளுடைய தேவைகளை வந்து நம்ம கிட்ட சொல்லணும் அப்படின்னா வந்து அதுகளோட உணர்ச்சிகளோட வெளிப்பாடு தான் வந்து உள்ள ஃபீல் பண்றத வந்து உணர்வுகள் உள்ள ஃபீல் பண்றத வந்து உணர்ச்சியா வந்து வெளிப்படுத்துறப்பதான் வந்து அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி தான் வந்து நம்ம கிட்ட வந்து சொல்ல போகுது, சரியா? இப்ப ஏதாவது ஒண்ணு தேவை, அதுக்கு வந்து ஒரு பசிக்குது, இல்ல ஒரு தாகம் எடுக்குது, இல்ல வேற ஏதாவது தேவை அப்படின்னா வந்து என்ன பண்ணுவோம்? மோஸ்ட்லி குழந்தைகள் அழுகும். அப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜ்ல அழுக தீவிரமாகும், இல்ல வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து கோவப்படும், இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணும், சரியா? அப்ப அங்க என்ன தேவை அப்படின்னா வந்து எமோஷன்ஸை வந்து குழந்தைகள் வெளிப்படுத்தும் போது அந்த எமோஷன்ஸுக்கு பேரண்ட்ஸ் வந்து அங்க கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணணும். குழந்தை அழுகுது அப்படின்னா அதோட என்ன தேவை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது வந்து அதோட ஒரு நிஜமான தேவைக்கு தான் அழுகுதா, இல்லை சும்மா வந்து அடம் பிடிக்கிறதுக்காக அழுகுதா, என்ன ஏதுங்கிறதெல்லாம் கரெக்டாக பார்த்து கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணி அது தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் அழுகுது அப்படின்னா வந்து அதுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து புரிய வைக்கிறது இதெல்லாம் வந்து தேவை. அப்போ என்னன்னா பேரண்ட் வந்து சும்மா வந்து அங்கே இருந்தால் மட்டும் பத்தாது. குழந்தைக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து குழந்தைகளோட எமோஷன்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அழகாக வந்து அதுக்கு சொல்லி எமோஷன்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து அதை வந்து கரெக்டாக குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். என்னன்னா எப்போ பார்த்தாலும் வந்து வளர வளர குழந்தைகள் எப்போ பார்த்தாலும் சும்மா ஒன்று அழுகிறது, அடம் பிடிக்கிறது, இல்லை வந்து கத்துறது, இது மாதிரிலாம் வந்து அதுக பண்ணால் வந்து அதுகளை வந்து சொல்லி கொடுத்து திருத்தணும். அதுதான் வந்து எமோஷனல் அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ரெசன்ஸ்ன்னு சொல்கிறது. எமோஷன்ஸை குழந்தைகளுக்கு ஹேண்டில் பண்ண சொல்லி கொடுக்குறது. அப்போ வந்து உணர்ச்சிகளை வந்து கரெக்டாக குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து புரிய வைக்கிறது. இப்போ இந்த 2 விஷயங்கள் வந்து அந்த எமோஷனல், அதாவது பிசிக்கல் ப்ரெசன்ஸ், அப்பா அம்மா வந்து இருக்கணும் குழந்தைகளுக்கு, அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிடமெல்லாம் கொடுத்துட்டா போதும் அப்படிங்கிறது தான் வந்து நிறையா பெற்றோர்களுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த குழந்தைகளுடைய எமோஷன்ஸை வேலிடேட் பண்ணினா அந்த குழந்தைகளோட எமோஷன்ஸை அங்கீகரிக்கணும், உணர்ச்சிகளை அங்கீகரிக்கணும் ஃபஸ்ட்டு.
அத அங்கீகரிச்சு அத வந்து அத எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுக்கணும். இது சொல்லிக் குடுத்தா தான் வந்து குழந்தைகள் வந்து சிறப்பா வளரும். இப்ப அடுத்து வந்து இங்க தான் பிரச்சனை வருது. அடுத்து என்னன்னா வந்து குழந்தைகளுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல வந்து தனக்கு அதே வந்து இந்த அழுகை வர்றது, இல்ல வந்து கோவம் வர்றது, இல்ல பயம் வர்றது, இதெல்லாம் வந்து தன்னுடைய உணர்ச்சிகள ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச பெத்தவங்களால தான் வந்து இத கரெக்ட்டா சொல்லிக் குடுக்க முடியும். தனக்கே வந்து தனக்கு வர்ற கோவத்தையோ, தனக்கு வர்ற பயத்தையோ, தனக்கு வர்ற அழுகையையோ வந்து ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு பெத்தவங்களால, தான் குழந்தைகளுக்கு வர்ற அதே உணர்வுகள், உணர்ச்சிகள வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத சொல்லிக் குடுக்க முடியாது. அது என்ன ஆகும் அப்டின்னா வந்து இது என்ன ஆகும் அப்டின்னா வந்து குழந்தைகளுக்கு வந்து தன்னுடைய தேவைகளையும், இதையும் வந்து கரெக்ட்டா வெளிப்படுத்துறதுக்கு எப்படிங்கிறதே தெரியாத ஒரு ஒரு நிலைக்கு குழந்தைகள கொண்டு போயிடும். அப்ப வந்து என்ன அப்டின்னா வந்து, இதுல வந்து என்ன ஆகும் அப்டின்னா வந்து, குழந்தைகள் வந்து 2 விஷயம் இதுல நடக்கும். 1 குழந்தைகள் வந்து எமோஷன்ஸ் தன்னுடைய உணர்ச்சிகள வந்து எப்படி வந்து வெளிப்படுத்துறதுங்கிறதே வந்து கரெக்ட்டா பழகாம, ஒண்ணு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா வந்து, காலப்போக்குல தன்னுடைய உணர்ச்சிகள ஒண்ணு உள்ள போட்டு புதைச்சு, இருக்கிற இடம் தெரியாம ஆக்கிடுறது. ஆக்கிட்டு அமைதியா எல்லாத்துக்கும் வந்து சரி தான் தேவைகளா இருக்கட்டும், என்னவா வேணாலும் இருக்கட்டும், அப்படியே அமைதியா போயிடுறது. இல்ல வந்து தான் தேவைகள வந்து நான் எப்படியாவது சாதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு அழுது அடம் பிடிக்கிறது, இல்ல பேய் மாரி கத்துறது, இந்த மாரி வந்து இது 2 எக்ஸ்ட்ரீம். ஒண்ணு வந்து அப்படியே வந்து சப்ரஸ் பண்ணி உள்ள அமுக்கி புதைச்சுக்கிறது, இல்ல வந்து ஒரேடியா வந்து படார்ன்னு வெடிக்கிறது. இப்படிங்கிற மாரி வந்து இந்த 2 எக்ஸ்ட்ரீமுக்கு தான் வந்து குழந்தைகள் தள்ளப்படுவாங்க. ஆ ஏன்னா வந்து இத கரெக்ட்டா ஹேண்டில் பண்றதுக்கு சொல்லிக் குடுக்கப்படல அப்படின்னா வந்து இப்படிதான் இருக்க போகுது. அப்ப வந்து என்னன்னா வந்து இப்படிதான் இருக்கு அப்படின்னா வந்து, ஆ அப்பா, அம்மா சொல்லிக் குடுக்கலங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து, குழந்தைகளுக்கு வந்து எக்ஸ்பிரஸே பண்ண தெரியாது. இந்த தன்னுடைய தேவைகள் இதெல்லாம் வந்து கரெக்ட்டா எக்ஸ்பிரஸ் பண்ணவும் தெரியாது. அதே மாரி இந்த இப்ப நம்மளோட எமோஷன்ஸ நம்மளே ஹேண்டில் பண்ண முடியலன்னா, அடுத்தவங்க எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க வந்து ஒரு எமோஷன்ஸ வந்து அவங்கள ஒரு எமோஷனல் ஆனாங்கன்னா, அத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. ஸோ அப்ப இங்க என்ன அப்படின்னா வந்து, இதுல வந்து என்னன்னா, இதுதான் வந்து இந்த அட்டாச்மென்ட் இந்த உருவாகுது பார்த்தீங்களா? அப்பா, அம்மாவோட இருந்த அட்டாச்மென்ட் உருவாகுது இல்லையா? இதுல தான் இத பேஸ் பண்ணி தான் வந்து என்ன அப்படின்னா வந்து, செக்யூர் அட்டாச்மென்ட், இன்செக்யூர் அட்டாச்மென்ட்ன்னு 2 பிரிவுகள் இருக்கு. செக்யூர்னா வந்து நல்ல சிறப்பான ஒரு பற்று பாசத்தோட வளர்ந்த குழந்தைகள். ச சிறப்பான பற்று பாசம்னா இல்ல, ரொம்ப சுமாரான, இல்ல கேவலமான ஒரு பற்று பாசத்தோட வளர்ந்த குழந்தைகள். அது எப்படின்னா, எத பொறுத்து அப்படின்னா வந்து, நம்ம எமோஷன்ஸ எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத எப்படி சொல்லிக் குடுத்துருக்காங்க, சொல்லிக் குடுக்கல அப்படிங்கிறத பொறுத்து. சரியா? இப்ப இந்த செக்யூர் அட்டாச்மென்ட்னா என்ன? இன்செக்யூர் அட்டாச்மென்ட்னா என்னங்கிறத பார்ப்போம். செக்யூர் அட்டாச்மென்ட்னா வேற ஒண்ணும் இல்லங்க. குழந்தைகளோட அடிப்படை தேவைகள்னு நான் சொன்னது என்ன? சேஃப்டி, சேஃப்டியும் ஃப்ரீடமும் 2 அடிப்படை தேவைகள். அதாவது உயிரோடு இருக்கிறது, உலகத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறது சுதந்திரமா. இப்ப இந்த இது இதுல என்ன அப்படின்னா வந்து சேஃப்டிங்கிறது பற்று பாசத்தோட அடிப்படை. எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து, அந்த குழந்தை எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அதோட விருப்பு வெறுப்புகள மதிச்சு, உண்மை தன்மையோட வாழுதுங்கிறதோட வெளிப்பாடு இது. சரியா? இது 2ம் வந்து பெர்ஃபெக்ட்டான பேலன்ஸோட இருக்கிற குழந்தைகள் உருவாகுற குழந்தைகள் வந்து எங்கேருந்து உருவாவாங்க அப்படின்னா வந்து, இந்த செக்யூர்ட் அட்டாச்டா இருக்க அதாவது பெத்தவங்களோட வந்து நல்லா ஒரு சூப்பர்பான ரிலேஷன்ஷிப்ல நல்லா வந்து சிறப்பா வந்து நல்லா பேசிக்கிட்டு, நல்லா வச்சுக்கிட்டு, தான் தேவைகள அழகா சொல்லுவாங்க. பெத்தவங்கள்ட்ட, மத்தவங்கள்ட்ட எல்லார்ட்டயுமே. ஆ அதே சமயம் வந்து அடுத்தவங்க தேவைகள வந்து ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா, அத வந்து கரெக்ட்டா நிதானமா காது குடுத்து கேட்பாங்க. அத புரிஞ்சுப்பாங்க. அடுத்தவங்க தேவைகளையும் கரெக்ட்டா பூர்த்தி பண்ணுவாங்க. தன்னுடைய தேவைகளையும் வந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்லி வந்து புரிய வைப்பாங்க. இந்த மாரி வந்து குழந்தைகள் வளருவாங்க. பெத்தவங்க கிட்டயும் அதே மாரி தான் ரிலேஷன்ஷிப் இருக்கும். சரியா?
இந்த இன்செக்யூர் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற அந்த அந்த இதில் வந்து வளர்கிற குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நான் சொன்ன வந்து ஒன்று என்ன இருக்கும் அப்படின்னா, ஓவராக சேஃப்டி சேஃப்டி சேஃப்டின்னு போய் வந்து எல்லாமே எல்லா விஷயத்துக்கும் வந்து பயந்து சாவாங்க. இல்லை ஓவரா வந்து சேஃப்டியை பற்றியே கவலைப்படாமல் நான் வந்து சுதந்திரமாக இருக்கிறது தான் முக்கியம், அது முக்கியம், இது முக்கியம்னு சொல்லிட்டு இப்படி போயிடுவாங்க. இல்லை சில நேரங்களில் வந்து இது ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக கூட இருப்பாங்க. இது எப்படிங்கிறது சொல்ல முடியாது. சரியா? இப்போ இந்த செக்யூர் அட்டாச்மெண்ட்டுங்கிறது எப்போ உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போ இந்த செக்யூர் அட்டாச்மெண்ட் அந்த உருவாகுது குழந்தைகளுக்குள்ள அப்படின்னா வந்து என்னன்னா, அப்பா அம்மா வந்து 24 மணி நேரமும் வந்து 24 மணி நேரம்னா குழந்தை வளர்ப்புல குழந்தை எப்பெல்லாம் வந்து முழிச்சிருக்கோ அதுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ தேவைப்படுறப்பெல்லாம் ஒன்று அப்பாவோ அம்மாவோ இல்லை வேற ஏதாவது பெரியவங்க தாத்தா பாட்டி இது மாதிரி யாராவது வந்து அந்த குழந்தைக்கு கூடவே இருந்திருக்கணும் குழந்தை வளர்ப்புல. அடுத்து இல்ல தாத்தா பாட்டின்னு இல்ல மாமா மச்சான் இப்படி யாராவது அத்தை மாமா சித்தி சித்தப்பா இந்த மாதிரி வந்து யாராவது ஒரு பெரிய அடல்ட் வந்து அங்க இருந்திருந்து அந்த குழந்தைக்கு வந்து பிசிக்கலாவும் ஒரு ஆள் இருந்திருக்கணும். அது போக வந்து எமோஷனலா அதோட உணர்வுகள் உணர்ச்சிகளை வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணி அது என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுதோ அதுக்கெல்லாம் வந்து அங்க பதில் சொல்லி இது பண்றதுக்கான ஆள்கள் அங்க இருந்திருந்து வளர்ந்திருந்தா வந்து அந்த குழந்தைகள் ரொம்ப சிறப்பா இருந்திருப்பாங்க. இப்ப அந்த மாதிரி குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த தன்னுடைய உணர்வுகள் உணர்ச்சிகளை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணி சிறப்பா வந்து நிதானத்தோட ஹேண்டில் பண்றதுக்கான பழக்க வழக்கம் இருக்கும். அதுகளுக்கு வந்து என்னன்னா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து கிளியரா கம்யூனிகேட் பண்ண தெரியும் அடுத்தவங்கள்ட்ட. அதே மாதிரி அடுத்தவங்க கம்யூனிகேட் பண்றத முழு நிதானத்தோட எந்த ஒரு சொந்த விருப்பெல்லாம் தாண்டி நிதானத்தோட கேட்டு புரிஞ்சுக்கிறவும் தெரியும். அடுத்தது அந்த செக்யூர் அட்டாச்மெண்ட்ல இருக்கிற குழந்தைகளுக்கு என்னன்னா வந்து முழுமையா வந்து தன்னையும் நம்பும், முழுமையா வந்து அடுத்தவங்களையும் நம்பும். அதாவது உள்ள போறப்பே வந்து இவன் கெட்டவனா இப்படிலாம் பயந்துகிட்டுலாம் உள்ள போகாது. அதே சமயம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், சுய நம்பிக்கை, ட்ரஸ்ட்டு, சரியா, இதெல்லாம் இருக்கும். அப்போ வந்து இது என்னன்னா அந்த குழந்தைகள் செயல்களை வந்து சிறப்பாக திறம்பட எடுக்கும், சிறம்பட செய்யும். எல்லாரோட உலகத்தையே வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணும், நல்ல அழகாக வந்து சூப்பராக வாழும். பின்னாடி அதுகளுக்கு வாழ்க்கை துணையை தேடுறப்பையும் வந்து அது சிறப்பாக என்ன தேவை என்ன தேவையில்லைங்கிறதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும், நல்லா வாழும். இப்போ அதே இது இந்த இன்செக்யூர் அட்டாச்சாக இருக்கிற குழந்தைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இன்செக்யூர்டா இருக்கிற குழந்தைகள் வந்து என்னன்னா வந்து நான் சொன்ன இந்த அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகலை. என்ன அப்படின்னா வந்து ஒன்று பேரண்ட்ஸ் வந்து ஃபிசிக்கலாகவே இருக்க மாட்டாங்க. என்னன்னா அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து வேலைக்கு போகிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு எங்கேயாவது போய் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை ஃபிசிக்கலாக வந்து மனுஷங்க அங்கே இருந்தால் கூட அவங்க வந்து ஆள் மட்டும் இருந்துட்டா உடம்பு மட்டும் அங்கே உட்காந்துட்டா பரவாயில்ல, பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லை. உடம்பு மட்டும் அங்கே அப்பாவோ அம்மாவோ அங்கே இருந்துட்டு மனசு கவனம்லாம் வேற எங்கேயோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த குழந்தைகளுடைய வெளிப்படுத்துகிற உணர்ச்சிகள் இதெல்லாம் வந்து என்ன அதோடைய தேவைகள் இதெல்லாம் வந்து கரெக்டாக கவனித்து கரெக்டாக வந்து அதுக்கான ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்போ அந்த குழந்தைகள் இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா வந்து அப்பா அம்மாவோட அந்த கனெக்ஷனே வந்து கரெக்டாக இருக்கவே இருக்காது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து குழந்தைகள் வந்து அதனுடைய உணர்ச்சிகளை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அதுகளா அங்கே கற்றுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு எதை பார்த்து கற்றுக்கும் அப்படின்னா வந்து அப்பா அம்மா வந்து சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கிறப்ப வந்து உருப்படியாக சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு இது இல்லை, சூழ்நிலை இல்லை மெச்சூரிட்டி இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால இல்லை அப்படிங்கிறப்ப அங்கே என்ன ஆகும் அப்படின்னா வந்து அப்பா அம்மா என்ன செஞ்சாங்களோ அதை பார்த்து கற்றுக்கும். சரியா? அப்பா அம்மா அதே உணர்ச்சிகள் வரும்போது அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க என்னங்கிறதெல்லாம் பார்த்து டெய்லி பார்த்து கற்றுக்குது இல்லை, அப்போ அது கற்றுக்கும். இதில் வந்து 2 விதமான விஷயங்கள் உருவாகுது.
இதுக்கு பேர் 2 விதமான அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து அதுக்கு பேர் வந்து அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று, ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்று. ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்னா என்ன அப்படின்னா வந்து, அதாவது எந்த ஒரு உணர்ச்சி தனக்கு ஏற்பட்டாலும் வந்து அதை வந்து எதையுமே வெளிப்படுத்தாமல் அப்படியே வந்து அமைதியாக உட்காந்துக்கிறது. அதை பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை. அதை வந்து அப்படியே வந்து தூக்கி குப்பையில போட்டுட்டு உள்ளே புதைச்சிட்டு அப்படியே அமைதியாக வந்து நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, எப்பயுமே நான் சிறப்பாக இருக்கேங்கிற மாதிரி காமிச்சிக்கிறது. சரியா? அதே மாதிரி ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட்டுங்கிறது என்னன்னா, எந்த ஒரு தேவை, எந்த ஒரு உணர்ச்சி தனக்குள்ளே எழுந்தாலுமே வந்து அதுக்கு வந்து உடனே பதட்டமாயி, தட்டாப்புட்டான்னு பதட்டமாயி, எதுக்கு எடுத்தாலும் வந்து உணர்ச்சி வசப்பட்டு தடால் புடால்னு பேய் மாதிரி கத்துறது, வைக்கிறது, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறது. இது வந்து ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட். சரியா? இப்போ இந்த அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட், இந்த ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் இப்படியெல்லாம் இருக்கிற குழந்தைகள், இந்த இன்செக்யூர்டான அட்டாச்மெண்ட் இருக்கிற குழந்தைகள் என்ன ஆகும் அப்படின்னா வந்து, அந்த குழந்தைகளுக்கு, இந்த அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் இருக்கிற குழந்தைகளுக்கு தன்னோட தேவைகளை எங்கேயுமே வந்து போய் வந்து உருப்படியாக சொல்லி புரிய வச்சு, அடுத்தவங்களுக்கு புரிய வச்சு வெளிப்படுத்துறதுங்கிறதே வந்து எப்படி பண்ணுறதுனே தெரியாது. அதே மாதிரி இந்த ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் இருக்கிற குழந்தைகளும் சரி, பெரியவங்களும் சரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து, என்ன ஒரு விஷயம் வந்தாலும், என்ன பிரச்சனைக்கும் வந்து தடாபுடான்னு உடனே பதட்டமாயி நேராக போய் இது இப்பயே நடந்தால் தான் சரி, இல்லைன்னா வீடே ரெண்டாயிடும். அது மாதிரி பேய் மாதிரி கத்துறது, வைக்கிறது, என் தேவை முக்கியம் அப்படின்னு கத்துன்னு கத்தி என் தேவை ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ இது ரெண்டுலையுமே என்ன நடக்கும் அப்படின்னா வந்து, உருப்படியான கம்யூனிகேஷனே இருக்காது. ஏன்னா வந்து நம்ம தான் நிதானத்திலேயே இல்லையே. இந்த இன்செக்யூர்ட் அட்டாச்சாக இருக்கிறவங்க யாருமே வந்து நிதானத்திலேயே இல்லை. எந்த விஷயத்தையும் வந்து அமைதியாக ஹேண்டில் பண்ண தனக்கும் தெரியாது, அடுத்தவங்களையும் பண்ண விட மாட்டாங்க. அப்போ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா வந்து, கம்யூனிகேஷனே இருக்காது. ஏன்னா வந்து ஒன்று தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க எந்த பிரச்சனை என்ன வந்தாலும், இல்லை வந்து பேய் மாதிரி கத்துவாங்க. அப்போ இங்கே என்னன்னா வந்து, ஒரு ப்ராப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகணும் அப்படின்னாலே வந்து என்ன தேவை அப்படின்னா வந்து, முதல்ல வந்து ஒருத்தர் மியூச்சுவலாக ரெஸ்பெக்ட் பண்ணுறது, அடிப்படை வந்து மரியாதை தேவை. இப்போ அடுத்து மரியாதை தேவை. அடுத்து வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மீனிங்ஃபுல்லாக வந்து நான் சொல்கிறத இன்னொருத்தர் கேட்கணும், அடுத்தவங்க சொல்கிறத நான் கேட்கணும். அதாவது ஒன்று நம்ம சொல்ல வர்றதை நம்ம தெளிவாக சொல்லி அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது, அதே மாதிரி அடுத்தவங்க சொல்ல வர்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறது. இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா வந்து, ஏதாவது ஒரு இந்த ஆங்ஷியஸாக இருக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, பதட்டத்தில் இருக்கிறவங்க பேய் மாதிரி கத்துறாங்க அப்படின்னா, இந்த கத்துறது வந்து இந்த அவாய்ட் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு வந்து அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க. அப்போ கத்துறவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க, காது கொடுத்து கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்கங்கிறப்ப வந்து என்ன ஆகும்னா வந்து, இந்த கத்துறவங்க இன்னும் கத்திக்கிட்டே இருப்பாங்க, கேட்குறவங்க இன்னும் தப்பிச்சு ஓடி போயிட்டே இருப்பாங்க. அப்போ இங்கே என்னன்னா வந்து, மீனிங்ஃபுல்லான கம்யூனிகேஷன், பேசுகிறவங்க இன்னும் ஜாஸ்தி பேசுவாங்க, பேசாதவங்க அப்படியே இன்னும் போய் ஒரு பொந்துக்குள்ளே போய் உட்காந்துப்பாங்க. இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்குங்கிறப்ப வந்து இங்கே என்னன்னா, ஒருத்தரும் யார் பேசுறதையும் உருப்படியாக காது கொடுத்தே கேட்கல அப்படிங்கிறப்ப வந்து கம்யூனிகேஷன் சுத்தமாக நடக்கவே நடக்காது. இந்த பதட்டப்படுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கத்திக்கிட்டே இருக்கிறப்ப, இந்த அவாய்ட் பண்ணிட்டே ஓடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து, பதட்டப்படுறவங்களுக்கு இந்த அவாய்ட் பண்ணிட்டு ஓடுறவங்க நம்மளை மதிக்கல அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. அதே சமயம் இந்த அவாய்ட் பண்ணிட்டு ஓடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் எதுக்கு எடுத்தாலும் சும்மா கத்திக்கிட்டே இருப்பான், இல்லை இவ எதுக்கு எடுத்தாலும் இப்படிதான் கத்திக்கிட்டு இருப்பா, ஏன் இவளுக்கு ஒண்ணுமே நடக்கக்கூடாது, எது நடந்தாலும் கத்துறதை தவிர இவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இவங்களும் நினைக்கிறத ஆனால் பேச மாட்டாங்க. பேசுறதுக்கான சுதந்திரம் அங்கே இருக்கவே இருக்காது. ஏன்னா எடுத்த உடனே தான் வந்து அந்த பதட்டத்தில் இருக்கிறவங்க தான் கத்துறதை தானே முதல்ல பண்ணுவாங்க. அப்போ வந்து இங்கே என்னன்னா வந்து, கம்ப்ளீட்டாக வந்து ரிலேஷன்ஷிப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இப்போ அவங்க வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கிற கணவரோ மனைவியோ வந்து ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகிடும். பிரேக் டவுன் ஆகிட்டு என்ன ஆகும் அப்படின்னா வந்து, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தனிமையை தான் உணருவாங்க அங்கே. ஏன்னா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலான மரியாதை இல்லை. இது ரெண்டாவது. இன்னொன்று மரியாதையை பற்றி சொன்னேன் இல்லைங்களா, கம்யூனிகேஷன் பிரேக் டவுன் நடக்குதுங்கிறது ஒன்று. அடுத்து வந்து மரியாதை என்னன்னா, நான் பேசி அந்த பதட்டத்தில் இருக்கிறவங்க நான் கத்திக்கிட்டே இருக்கேன், இவ பாட்டில் வந்து இவனோ வந்து மதிக்காமல் அவங்க பாட்டில் போயிட்டே இருக்காங்க பாரு. அப்போ வந்து
சுத்தமா மரியாதையே இல்லை அப்படின்னு வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி இந்த அவாய்ட் பண்ணிட்டு போறவங்க என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா, நான் என்ன பண்ணேன், இப்ப நான் ஒண்ணுமே பெருசா பண்ணலையே, வந்து இவன் என்னத்துக்கு வந்து இவனோ இவ்வளோ வந்து இப்படி பேய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க, இப்படி அப்ப இவங்க என்ன மதிக்கவே இல்லையே அப்படின்னு இவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்ப இங்க என்னன்னா 2 பேரும் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒருத்தர் ஒருத்தர் சுத்தமா மதிக்கவே இல்லைங்கிறத புரிஞ்சுப்பாங்க. மதிக்கவே இல்லை அப்படின்றப்ப அடுத்து கம்யூனிகேட்டே பண்ணிக்க முடியல அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து ரிலேஷன்ஷிப் பிரேக் டவுன் ஆகும் கம்ப்ளீட்டா. வாழ்வில் தனிமை பயங்கரமா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த தனிமையை ஃபீல் பண்றதுனால தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணிட்டு இப்போ இவென்ச்சுவலா வந்து என்னன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா ஹஸ்பண்ட் கணவன் மனைவி உறவு, ரிலேஷன்ஷிப், குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே எங்க வந்து நிக்குது அப்படின்னா வந்து இந்த இன்செக்யூர் அட்டாச்மெண்ட். இதுல வந்து என்னன்னா, இந்த அவாய்ட் பண்ற ஒரு கூட்டமும், எதுக்கெடுத்தாலும் பதட்டப்படுற ஒருத்தரும், இது 2 பேர் தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்படிதான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படி, ஏன்னா அவங்களுக்கு இப்படிதான் பிடிக்கும். இப்படிதான் வந்து இது வந்து வந்து எப்படின்னா வந்து திருமணம்ங்கிறது நம்ம தான் ஈர்க்கிறோம். நம்ம வந்து அவாய்ட் பண்ற மனுஷனா இருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம பதட்டப்படுற ஒரு மனிதரை தான் ஈர்ப்போம். அதே மாதிரி பதட்டப்படுற ஒரு மனிதரை வந்து எப்படின்னா அவாய்ட் பண்றவங்கள தான் ஈர்ப்பாங்க. இப்படிதான் ஈர்ப்போம். ஏன்னா வந்து இது ஆப்போசிட் போலாரிட்டிஸ். இது வந்து ஒரு இன் யாங் மாதிரி. இது ரெண்டும் வந்து ஒன்னோட ஒன்று கலந்து கலந்தாதான் முழுமை. முழுமையை நோக்கி போகணும்னா இது ரெண்டும் வந்து பேலன்ஸுக்கு வரணும். அதுதான் வந்து இயற்கை பண்ண ட்ரை பண்ணுது. நமக்கு அது புரியவே இல்லை. புரியாததுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிற அதே பிஹேவியர், ஒரு பிரச்சனையை அவாய்ட் பண்றோம்னா அவாய்ட் பண்றதை இன்னும் மோசமாக்குவோம். அந்த இன்னொரு பக்கம் இருக்கிறவங்க வந்து பதட்டப்படுறதை இன்னும் மோசமாக்கிட்டே போவாங்க. இது வந்து என்னன்னா, இதனாலதான் வந்து ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆகி இவென்ச்சுவலா வந்து எங்க போய் முடியுது அப்படின்னா வந்து, ஒன்று டைவர்ஸ் கோர்ட்ல போய் டைவர்ஸ் வாங்கிட்டு போறதுக்கு முடியுது. இல்லை வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து டைவர்ஸ்லாம் வாங்கலை அப்படின்னா வந்து என்னன்னா, ஒரு வீடுங்கிறது எப்படி மாறி போயிடுது அப்படின்னா வந்து லாட்ஜ் மாதிரி மாறி போயிடுது. அந்த லாட்ஜில் எப்படி இருப்பாங்க மனிதர்கள் அப்படின்னா வந்து எல்லாரும் எங்கேயோ போவாங்க வருவாங்க, அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க, பார்த்துட்டு வந்து வீட்டில் வந்து டெய்லி வந்து படுத்து எந்திரிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு கிளம்பி போயிடுவாங்க. அங்கே எங்கன்னா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அந்த ரிலேஷன்ஷிப்பே இருக்காது, மீனிங்கே இருக்காது அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஆனால் என்னன்னா, எல்லாருக்கும் வந்து சமூகத்தில் வந்து இப்படி வாழணும் அப்படி வாழணும் இதெல்லாம் வந்து சொல்லி வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சமூகத்துக்காக உட்காந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ வெறுப்பு இருக்கும். ஒருத்தர் புரிதல் இருக்காது, அன்பு இருக்காது, மரியாதை இருக்காது. சரியா? ஸோ அப்போ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்மளை நாம தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து இந்த அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட், ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட்னு 2 சொன்னேன். இது ரெண்டும் வந்து எப்படி உருவாகுது, இதோட குணாதிசயங்கள்லாம் என்ன, இதை பற்றி பார்ப்போம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் பார்க்கலாம். அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்னா வேற ஒன்றும் இல்லைங்க. என்ன வந்து நம்மளுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள் இது எல்லாத்தையும் வந்து அப்படியே உள்ளே போட்டு அமுக்கிடுறது. உணர்வுகள்னா ஃபீலிங்ஸ், உணர்ச்சிகள்னா எமோஷன்ஸ். சரியா? இதெல்லாம் வந்து அப்படியே உள்ளே போட்டு அமுக்கிடுறது. இவங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து சுதந்திரம் ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு ரொம்ப பிரியத்தோட இருக்கிறது விட வந்து சுதந்திரம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா பிரியத்தோட இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அவங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வேண்டியிருக்கும். அது வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஏன்னா அவங்க தான் வந்து உணர்ச்சிகளை எல்லாம் உள்ள போட்டு புதைச்சிட்டாங்கல்ல. அப்போ வந்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுங்கிறதுலாம் வந்து அவங்க பழகவே இல்லை சின்ன வயசுல இருந்து. அது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால அதை வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்போ அதுக்கு என்னன்னா வந்து அவங்க வந்து அதுக்கு நேர ஆப்போசிட்டாக வந்து, ஆனால் அதே சமயம் அவங்க வந்து பிரியமை இருக்கணும்னு விரும்புவாங்க. ஆனால் பிரியத்தை பார்த்து பயந்து ஓடுவாங்க. சரியா? சுதந்திரம் தான் முக்கியம் பிரியத்தை விட அப்படின்னு நினச்சிட்டு பயந்து ஓடுவாங்க. இவங்க வந்து என்னன்னா, இந்த மனிதர்கள் அவாய்ட் பண்ணுற மனிதர்கள் ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இருப்பாங்க. சுதந்திரம் தான் முக்கியம், என் முடிவுகளுக்கு வந்து நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், என் முடிவு நான் தனி மனுஷன், என்னோட சுதந்திரத்துக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, மற்றவங்கெல்லாம் அப்புறம்தான் அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் அவங்களோட திங்கிங் இருக்கும். நான் திருப்பியும் சொல்கிறேன், இது வந்து பொதுவாக ஜென்ரலாக வந்து 100ல் வந்து ஒரு 95 பேருக்கு சரியாக இருக்கும். மீதி வந்து கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பின்னாடி பார்க்கலாம். பொதுவாக இருக்கிறத பாருங்கள். அடுத்து வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க எதுக்கு பயப்படுவாங்க அப்படின்னா வந்து அடுத்தவங்களை நம்பி வாழ்றது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதை பற்றி பயம் இருக்கும். அடுத்தவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற வந்து ஒரு பயங்கரமான ஒரு பயம் இருக்கும்.
இந்த அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்டுங்கிறது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன அப்படின்னா வந்து எப்படி உருவாகுச்சு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. அப்பா அம்மா பெர்மனண்டா பெருசா வந்து அந்த குழந்தையோட லைஃப்ல பெருசா இருந்திருக்கவே மாட்டாங்க. இருந்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னா என்னன்னா கம்ப்ளீட்டா ஆப்சென்ட்டா இருப்பாங்க. ஆப்சென்டி பேரண்ட்ஸ். இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து ஆப்சென்ட்டா இருக்காங்க அப்படின்னா வந்து என்ன அட்டெண்டன்ஸ் இல்லை ஆப்சென்ட்டா இருக்காங்கன்னு சொல்றாங்களா, அது மாதிரி வந்து அந்த குழந்தையோட வாழ்க்கையில பேரண்ட்ஸோட பங்குங்கிறது ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். கம்ப்ளீட்டா ஆப்சென்ட்டா இருந்திருப்பாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், ஆப்சென்ட்னா பேரண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. பட் ஆனா வந்து பெரிய ரோல்லாம் எதுவும் ப்ளே பண்ணியிருக்க மாட்டாங்க. குழந்தைக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தேவையான சாப்பாடை போட்டிருப்பாங்க, குடியிருக்கிறதுக்கு வீடு கொடுத்துருப்பாங்க, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா வந்து குழந்தைகளுக்கு வந்து அதுகளுடைய தேவைகள் இதெல்லாம் வந்து கவனிச்சு அதை பூர்த்தி பண்றதுக்கு தேவையான விஷயங்கள் நான் சொன்ன அந்த பிசிக்கல், எமோஷனல், இன்டெலெக்சுவல் இந்த 3 விஷயம். பிசிக்கல்னா உடல் அளவுல இருக்கிறது, எமோஷனல்னா மனதளவுல இருக்கிறது, இன்டெலெக்சுவல்னா புத்தி அளவுல இருக்கிறது. இது 3ம் சரிங்களா? இது 3 இருந்தால் தான் குழந்தைகள் சிறப்பாக வளரும். இது 3 இருக்கணும் அப்படின்னா வந்து உடல் அளவுல நம்ம எல்லாருமே பெற்றவங்க இருப்பாங்க. மனதளவுல இருக்கணும்னா நம்ம உணர்வுகள், உணர்ச்சிகளை பத்தின தெளிவான புரிதல், கட்டுப்பாடு இதெல்லாம் இருக்கணும். நிதானம் இருக்கணும். புத்தி அளவுல இருக்கணும்னா அந்த உணர்வுகள், உணர்ச்சிகள், நம்ம புற சூழ்நிலைகள்னால வர்ற பிரச்சனைகள் இதை பத்திலாம் ஓரளவு புரிதல் இருக்கணும். இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா வந்து குழந்தைகள் கொண்டு வர்ற விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணவே தெரிஞ்சிருக்காது. அப்ப தெரியலன்னா அவாய்ட் பண்றது, ஒண்ணு அவாய்ட் பண்றது இல்ல கத்துறது, இதை தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க பேரண்ட்ஸ் குழந்தைகளோட விஷயங்களுக்கு. அப்ப அங்க என்ன ஆகுது அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டா வந்து என்ன பிரச்சனை, என்ன விஷயம் குழந்தைகள் ஃபேஸ் பண்ணாலும் அது எதுக்குமே வந்து இல்லாத ஒரு பேரண்ட்ஸ். உடல் அளவுல மட்டும் இருப்பாங்க, மனதளவுலையும் புத்தி அளவுலையும் இல்லை அப்படின்னா வந்து இந்த அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது உருவாகுது. சரியா? இப்ப இதே விஷயம் வந்து இந்த பதட்டப்படுற இந்த ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த எப்படி உருவாகுது, அதே மாதிரி அந்த ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட்னா என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட்னா ஒன்றும் இல்லைங்க, எதுக்கு எடுத்தாலும் வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே வந்து பதட்டப்பட்டு பேய் மாதிரி கத்துறது. அதாவது அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்டுங்கிறது எப்படின்னா உள்ள போட்டு அமுக்குறது, அதுக்கு நேர் ஆப்போசிட்டா போய் பேய் மாதிரி கத்துறது. இதுதான் வந்து ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட். இந்த பதட்டத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு என்னன்னா எப்பயுமே வந்து பயம், பதட்டம் இதில் இருக்காங்களா எல்லா விஷயத்துக்கும். அப்போ இந்த பயம் பதட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட். சேஃப்டி. அந்த சேஃப்டி எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா கூட யாராவது இருக்கணும். மன்னிக்கணும். கூட யாராவது இருக்கணும். கூட யாராவது இருந்து அவங்களுக்கு வந்து அதை தனியாக வந்து எந்த விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ண தெரியாது. அவங்களுக்கு வந்து யார் கூடயாவது இருந்தால் தான் அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து சுதந்திரம்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. முதல்ல சேஃபாக ஃபீல் பண்ணணும். அவங்களுக்கு வந்து என்னன்னா வந்து ஒரு நிறைய பேர் இருக்கிறப்ப ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. சரியா? நிறைய பேர்னா வந்து அவங்களுக்கு முக்கியமானவங்க அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வந்து இருக்கிறப்ப அவங்க ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால இவங்களுடைய திங்கிங் எப்படி இருக்கும்னா கலெக்டிவிஸ்டிக்னா கூட்டமாக இருக்கிறது பிடிச்சிருக்கும். சரியா? அதே மாதிரி இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் வந்து சேஃப்டி, பாதுகாப்பு, ஒருத்தர் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிலாம் நினைப்பாங்க. இவங்களுக்கு எதை பற்றி பயப்படுவாங்க அப்படின்னா வந்து தன்னை விட்டுட்டு வந்து போயிடுவாங்களோ, அதாவது அப்பா அம்மா விட்டுட்டு போயிடுவாங்களோ, கணவன் மனைவி விட்டுட்டு போயிடுவாங்களோ, அப்படி நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அடுத்து வந்து இந்த ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் எங்க இருந்து உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் எப்படி உருவாச்சுன்னு சொன்னேன்னா பெற்றவங்க வந்து ஃபிசிக்கலாக இருப்பாங்க. பட் ஆனால் வந்து மனதளவுலையும் புத்தி அளவுலையும் கம்ப்ளீட்டாக வந்து ஆப்சண்ட்டாக இருப்பாங்கன்னு நான் சொன்னேன். இங்கே என்னன்னா இந்த பதட்டப்படுற இந்த குணம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு, இந்த ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் எப்படி உருவாகுது அப்படின்னா வந்து பெற்றவங்க வந்து அன்பிரடிக்டபிளாக இருப்பாங்க. அன்பிரடிக்டபிள்னா வந்து சில நேரங்களில் வந்து அதாவது உடல் அளவுலையும் இருப்பாங்க, மனதளவுலையும் இருப்பாங்க, புத்தி அளவுலையும் வந்து இருந்து குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. சில நேரங்களில் வந்து கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடுவாங்க. ஆனால் வந்து சில நேரங்களில் இருக்காங்க பார்த்தீங்களா,
சில நேரங்கள் இருக்காங்க, சில முக்கால்வாசி நேரங்கள்ல இல்ல. இந்த மாதிரிலாம் வந்து அப்ப வந்து குழந்தைக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து அங்க இது எப்ப அப்பா அப்பா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? அப்படிங்கிற அந்த டவுட் வந்துகிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும். அப்பாவோ, அம்மாவோ. அப்ப இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களான்னு ஒரு சில பிரச்சனைகள வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ண வந்து அப்பா, அம்மா கூட இருந்திருப்பாங்க. சில பிரச்சனைகள வந்து அப்பா, அம்மா கூடவே இருந்திருக்க மாட்டாங்க. ஐய்யயோ! அப்ப வந்து என்னன்னா, எப்பயுமே அந்த குழந்தைகள் வந்து பதட்ட மனநிலையில தான் வந்து இருந்திருப்பாங்க. இது வந்து திருப்பியும் வந்து அதேதான். உடல் அளவுல, மனதளவுல, புத்தி அளவுல. இது 3யும் வந்து கம்ப்ளீட்டா வந்து என்னன்னா வந்து இது ஒண்ணும் இல்லங்க. இப்ப அப்பா, அம்மா இதெல்லாம் வந்து இவங்கலாம் வந்து ஏதோ ஒரு வேலையில, ஏதோ ஒண்ணுல இருக்காங்க. அந்த வேலையோட தீவிரத்துல இருக்காங்கன்னா வந்து அந்த நேரம் குழந்தைகள வந்து பெருசா கவனிக்க மாட்டாங்க. குழந்தைகளுடைய தேவைகள்லாம் வந்து அங்க வந்து பேக் பர்னருக்கு போயிடும். ஏன்னா அவங்க வேலை ரொம்ப முக்கியமா இருக்கும். ஆ ம ஏன்னா வந்து நெறைய வேலைகள இழுத்து போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா வந்து அப்படித்தான் இருக்கும். அப்ப வந்து இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்ங்கிறது பெத்தவங்க 2 பேருமே வந்து கம்ப்ளீட்டா ஆப்சென்ட்டா இருந்தாங்க அப்படிங்கிறது. புத்தி ம உடல் அளவுல, மனதளவுல, புத்தி அளவுல. இந்த ம ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட்ங்கிறது வந்து என்னன்னா, உடல் அளவுல, மனதளவுல, புத்தி அளவுல வந்து பெத்தவங்க வந்து பாதி நேரம் இருந்தாங்க, பாதி நேரம் இல்ல. இப்படி இருந்தா வந்து இப்படி வரும். சரியா? இப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்படி பேரண்ட்ஸ் இருக்கிறதுனால குழந்தைக இத எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? அதாவது நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், பெத்தவங்க, பெரியவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன நம்ம தான் இருந்தோம்ல, எல்லாத்தையும் தான் சொல்லிக் குடுக்க ட்ரை பண்ணோம்ல அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா இதுல வந்து குழந்தைகளுக்கு என்ன மெசேஜ் கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா அதோட பார்வையில இருந்து நம்ம பார்த்தா தான் வந்து இது புரியும். சரிங்களா? ஏன்னா குழந்தைகளுக்கு மனது, புத்தி இதெல்லாம் வந்து பிறந்து ஒரு 10 வயசு ஆகுற வரைக்கும் வந்து ரொம்ப சிறப்பாலாம் வளர்ச்சி அடையல. அது வளர்ந்துகிட்டு இருக்கிற பருவம். சரியா? அப்ப வந்து குழந்தைகளுடைய உலகம் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபுல்லி செல்ஃப் சென்டர்ட். தன்னை சுத்தி மட்டுமே இருக்கிற ஒரு உலகம். சரியா? அப்ப தன்னை சுத்தி மட்டுமே இருக்கிற ஒரு உலகம் அப்படின்னா வந்து, அந்த தன்னை சுத்தி மட்டுமே இருக்கிற ஒரு உலகத்துல வந்து என்ன நடக்கும்? ஆ மத்தவங்கள பத்தியெல்லாம் அது யோசிக்காது. அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து, குழந்தைகளுக்கு ஃபுல்லா வந்து பேரண்ட்ஸ் ஆப்சென்ட்டா இருந்தாங்க. அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா வந்து, என் அப்பா, அம்மா எப்பயுமே என் கூட இருக்கிறதில்ல. நான் என்ன பண்ணாலும் பண்ணாட்டியும் வந்து என் அப்பா, அம்மா வந்து எனக்கு தேவையானத பண்ண மாட்டாங்க. அப்ப அவ்வளதான். என் அப்பா, அம்மா என்னைய விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஆப்போசிட்டா தானே இருக்காங்க. ஐ மீன் ஆப்சென்ட்டா தானே இருக்காங்க. அப்ப அங்க என்ன அப்படின்னா வந்து, இன்னும் அடுத்த மெசேஜ் என்ன தெரியுமா போகும்? என்னைய பெத்தாங்க, என்னைய வச்சிருக்காங்க. அப்ப வந்து என்னை இப்படி ஏன் நெக்லெக்ட் பண்றாங்க? என்னைய வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா வந்து, என் அப்பா, அம்மாவுக்கு என்னைய புடிக்கல அப்படிங்கிற மெசேஜ் தான் வரும் குழந்தைகளுக்கு. என் அப்பா, அம்மாவே என்னைய புடிக்கல அப்படின்னு ஃபர்ஸ்ட் மெசேஜ் வரும். அப்படிதான் புரிஞ்சுக்கும். மெசேஜ் வரும்னா, அது அப்படிதான் புரிஞ்சுக்கும் குழந்தை. இப்ப என்னைய புடிக்கல அப்படின்னா வந்து, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். அதனால தான் என்னைய புடிக்கல அப்படின்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கும். குற்ற உணர்ச்சி அங்க டெவலப் ஆகும் ஃபர்ஸ்ட். அடுத்து அப்ப வந்து என்னன்னா, அடுத்து அப்பா, அம்மாவ வந்து முடிஞ்ச வரைக்கும் திருப்திப்படுத்தி சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு, அதுக்கு அப்பா, அம்மா என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கரெக்ட்டா செய்ய ட்ரை பண்ணும் குழந்தை. அதெல்லாம் செஞ்சும் அதுக்கப்புறமும் அப்ப வந்து அப்பா, அம்மா வந்து எப்ப பார்த்தாலும் ஆப்சென்ட்டா இருக்காங்க. எந்த பிரச்சனைக்கும் நமக்கு கூட இருக்கிறது இல்ல அப்படிங்கிறது புரிஞ்சுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து, இது நான் என்ன செஞ்சாலுமே வந்து அப்பா, அம்மாவ திருப்திப்படுத்த முடியல. என்ன பண்ணாலுமே வந்து அப்பா, அம்மா இப்படித்தான் இருக்காங்க. அப்ப வந்து இதுல வந்து என்ன அப்படின்னா வந்து, நான் செய்யறது தப்புங்கிறதெல்லாம் போயி, நானே தப்பு. நான் ஒரு வேஸ்ட்டு. நான் ஒரு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு உயிர். என்னைய என் அப்பா, அம்மாவுக்கு புடிக்கல. நான் கம்ப்ளீட்டான டிஃபெக்டிவான ஒரு பீஸு. அதனால தான் வந்து என் அப்பா, அம்மா நான் பொறந்ததே புடிக்கல அப்படிங்கிறதுனால தான் வந்து என்னைய வந்து கம்ப்ளீட்டா வந்து வேண்டான்னு இக்னோர் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு குழந்தை புரிஞ்சுக்கும். அப்ப அங்க என்னன்னா, அடுத்தது வந்து என்னன்னா, முதல்ல குற்ற உணர்ச்சி உருவாச்சு. அடுத்து வந்து இப்ப என்னன்னா, உள்ளுக்குள்ள ஷேம், அவமானம் உருவாகுது. சரியா? என்ன விஷயம்? அப்பா, அம்மா குழந்தைகள கவனிக்காம விட்டுட்டு போறது. குழந்தைகளுக்கு தேவையான டைம ஸ்பெண்ட் பண்ண முடியாததுங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து குழந்தைகளுக்குள்ள ஒரு ஷேம உருவாக்குது. ஃபர்ஸ்ட் குற்ற உணர்ச்சி, அடுத்து அவமானம். சரியா?
இது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து இது வந்து அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்ல. இது அந்த ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட், பதட்டப்படுற அந்த இதுல விஷயத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை அப்பா அம்மா வந்து பாதி நேரம் இருப்பாங்க, பாதி நேரம் இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அது வேறுபடும் ஒரு ஒரு குடும்பங்களை பொறுத்து. ஆனா அடிப்படையில என்ன அப்படின்னா வந்து குழந்தைகளுக்கு என்னன்னா அவங்க இருக்கிற நேரமுமே வந்து பெற்றவங்க குழந்தைகளுக்கு டிவோட் பண்ற நேரம் அந்த கொஞ்ச நேரத்துல குழந்தைங்க சாதாரணமா சொன்னாலாம் அப்பா அம்மாவுக்கு டப்புன்னு புரிய போறது இல்லை. அங்க இருக்காங்கல்ல அந்த இருக்கிற கொஞ்ச நேரம் வந்து அவங்க ஏதோ ஒரு வேலையில இருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்கங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து குழந்தைகளுக்கு வந்து சாதாரணமா வந்து ஏதோ ஒரு விஷயத்த குழந்தை லைட்டா அழுதுச்சுனாலோ இல்ல வந்து ஏன் லைட்டா சொல்லுச்சுனாலெல்லாம் அப்பா அம்மாவுக்கு புரிய போறது இல்லை. அவங்க ஏதோ ஒரு வேலையில மும்முரமா இருப்பாங்க. அப்ப வந்து குழந்தை வந்து ஒண்ணு ஓவரா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அடம் பிடிச்சு அப்பதான் வந்து அதோட தேவைகள் அங்க பூர்த்தி ஆகும். அப்ப என்னன்னா குழந்தைகளுக்கு அங்க என்ன மெசேஜ் கிடைக்குது அப்படின்னா வந்து நான் எதுனாலும் வந்து நான் நான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு பிரச்சனையாக்குனேன் அப்படிங்க இப்போ ஒரு பதட்டத்துல நான் முதல்ல ஃபர்ஸ்ட் பதட்டம் ஆகணும். அடுத்து வந்து பதட்டம் ஆகி என் அப்பா அம்மா உயிரை வாங்கினா எனக்கு தேவையானது கிடைச்சிரும். அப்பதான் என் அப்பா அம்மா கொடுப்பாங்க அப்படிங்கிற மெசேஜ் தான் குழந்தைகளுக்கு நம்ம வந்து இர்ரெகுலர் பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சரியா? இது அதனை அடுத்து இந்த குழந்தைகளுக்கும் என்ன மெசேஜ் இன்னும் ஃபர்தரா கிடைக்குது அப்படின்னா இவங்க பாதி நேரம் வந்து நம்ம வந்து சில நேரம் வந்து எதுக்கு எடுத்தாலும் அழுது அடம் பிடிச்சிதான் ஒன்று வாங்க வேண்டியிருக்கு. அப்ப வந்து என்னன்னா நம்ம என் அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு வந்து என்னை பிடிக்கல அப்படிங்கிற அதே மெசேஜ் திருப்பியும் இந்த குழந்தைகளுக்கும் கிடைக்கும். என்னை பிடிக்கல, பிடிச்சிருந்தா தான் எனக்கு வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் கரெக்டா செய்வாங்கல்ல. இவங்க வந்து ஒரு நேரம் செய்யறாங்க, ஒரு நேரம் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுக்கும் வந்து நான் அழுது அடம் பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப வந்து என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த குழந்தைகளும் என்ன பண்ணும்னா குற்ற உணர்ச்சிக்குள்ள போகும். என் அப்பா அம்மாவுக்கு என்னை பிடிக்கல, அப்ப வந்து நான் ஏதோ தப்பு பண்றேன் போல இருக்கு அப்படின்னு தன்னை திருத்திக்க ட்ரை பண்ணி என்னன்னா அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் செய்ய ட்ரை பண்ணும். சரியா? ட்ரை பண்ணும். ஃபுல்லா வந்து ட்ரை பண்ணி யூஸ்வலா நம்ம பேரண்ட்ஸுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கும், நீ இன்ஜினியர் ஆகு, டாக்டர் ஆகு, நீ பெரிய விஞ்ஞானியாகு, நீ நாசாக்கு போ, நீ நீ என்னத்தையாவது நீ கோடிக்கணக்கில் சம்பாரி, இதை தானே சொல்லி கொடுக்க போறோம். ஸோ இது எல்லாத்தையும் பண்ண ட்ரை பண்ணும். சரியா? எந்த பேரண்ட்ஸும் வந்து நல்லவனாயிருன்னுலாம் சொல்லி கொடுக்கறது இல்லை. நல்ல நிலைக்கு வந்துரு, நல்ல பணக்காரன் ஆயிடு அப்படிதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க மோஸ்ட்லி. அப்ப வந்து என்னன்னா இது எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பண்ண ட்ரை பண்ணும். இது பண்ணியும் வந்து அதே மாதிரிதான் பேரண்ட்ஸ் இருக்காங்க. திருப்பி இர்ரெகுலரா திடீர்னு வந்து ஒரு நாள் ரேண்டமா வந்து ஒரு நாள் கேட்கறத செய்வாங்க, ஒரு நாள் அழுது அடம் பிடிச்சாதான் செய்வாங்க, ஒரு நாள் வந்து அழுது அடம் பிடிச்சாலும் செய்ய மாட்டாங்க. இப்படித்தான் இருப்பாங்க இல்லையா? இப்படி இருக்கும்போது திருப்பியும் வந்து இந்த குழந்தைகளுக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து இர்ரெகுலர் இருக்காங்கிறத பொறுத்து இந்த குழந்தைகளும் வந்து இவென்ச்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் குற்ற உணர்ச்சிக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் கடைசியில வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நான் பண்றதெல்லாம் தப்பு, அதனாலதான் வந்து என் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலங்கிறதுல இருந்து நானே வேஸ்ட், நானே தப்பு, அதனாலதான் என் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கல, இப்படி இருக்காங்க, ஏனோ தானோன்னு இருக்காங்க, அதனாலதான் வந்து முக்கால்வாசி நேரம் வந்து என்னை கண்டுக்காம விடுறாங்க, எப்பயாவது ஒரு நேரம் தான் எனக்கு வேணுங்கிறத செய்யறாங்க அப்படின்னு வந்து குழந்தைங்க புரிஞ்சுக்கும். அப்ப இங்கேயும் வந்து ஷேம், உள்ளுக்குள்ள குற்ற உணர்ச்சியும் அவமானமும் விதைக்கப்படுது. இப்ப இந்த அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா வந்து அப்பா அம்மா முழுக்க முழுக்க ஆப்சண்டா இருக்காங்களா? ஆப்சண்டா இருக்கிறப்ப குழந்தைய வந்து என்னன்னா என் அப்பா அம்மா வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை அபேண்டன் பண்ணிட்டாங்க, என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த பயம் இருக்கு பாத்தீங்களா? அந்த பயத்தை அந்த குழந்தைங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த பயத்தை ஃபேஸ் பண்ணி ஆமா இதுதான் உண்மை, என்னை அபேண்டன் பண்ணி கம்ப்ளீட்டா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற அந்த புரிதலுக்கு வந்து அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனா வந்து என்னை கம்ப்ளீட்டா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப அங்க வந்து ரொம்ப பெரிய ஒரு காயம் உள்ள உருவாகுது. இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஆப்சென்டா இருக்கிற பேரண்ட்ஸ்னால குழந்தைங்க மனதுல ஒரு கம்ப்ளீட்டா வந்து ரொம்ப பெரிய காயம். அந்த காயம் வந்து ரொம்ப பெரிய தழும்பாயிடுது. தழும்பாயி ரொம்ப மோசமான ஒரு நிலையில வந்து அது என்ன ஆகுதுன்னா ரொம்ப பெரிய தழும்பாயிடுது. தழும்புங்கிற இடத்துல இப்ப வந்து ஒண்ணும் இல்லை, நீங்க உடல்ல வந்து ஒரு இடத்துல ஒரு காயம் உண்டாகுது, அது வந்து தழும்பாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தழும்பானதுக்கு அப்புறம் அந்த இடத்துல சொரணை கம்மியா இருக்கும் தெரியுமா? அதே மாதிரி வந்து என்னன்னா இந்த அவாய்ட் பண்ற மனிதர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து ஜென்ரலா வந்து அவ்வளவு சென்சிட்டிவா இருக்க மாட்டாங்க. சரியா? அதாவது காயங்கள்
தழும்பாயிடுச்சு அப்படின்னா சென்சிட்டிவாக இருக்க மாட்டாங்க. இதே இது இந்த பதட்டப்படுற ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் கூட்டத்தில் என்ன ஆகும்னா அன்பிரடிக்டபுளாக திடீர்னு இன்னைக்கு ஒன்று பண்ணுவாங்க, நாளைக்கு ஒன்று பண்ணுவாங்க. இப்படி இருக்கிற அப்பா அம்மா வந்து அந்த குழந்தைங்க மனசில் என்ன விதைக்கிறாங்க அப்படின்னா வந்து ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட் அண்ட் ரிஜெக்ஷன். அதாவது என்னன்னா ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட் அண்ட் ரிஜெக்ஷன்னா என் அப்பா அம்மா வந்து எப்போ வேணாலும் என்னை விட்டுட்டு போயிடலாம், என்ன வேணாலும் பண்ணிடலாம், என்னை தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிற அந்த பயத்திலேயே தான் வச்சிருக்காங்க அப்பா அம்மா. இங்கே வந்து என்னன்னா இந்த பதட்டத்தில் இருக்கிற குழந்தைகள் வந்து என்னன்னா கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட் ஆனது மாதிரி அந்த அளவு வந்து இந்த பேரண்ட்ஸ் இல்லை, அந்த அளவுக்கு மோசமாக இல்லை அப்படிங்கிறதுனால இந்த பயம் வந்து கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கு. அவங்க அவாய்ட் பண்ணுற கூட்டத்தில் வந்து என்னென்னா கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட்டாக இருந்ததுனால சரி என் அப்பா அம்மா என்னை விட்டுட்டு ஒளிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு குழந்தைங்க புரிஞ்சுக்குது. இங்கே வந்து என்னென்னா விட்டுட்டு ஒளிஞ்செல்லாம் போல, எப்பயுமே வந்து என் அப்பா அம்மா விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயத்திலேயே இருக்கிறதுனால இங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட்டாக இருந்த பேரண்ட்ஸ் அளவுக்கு இங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து காயம் ஏற்படலை. ஓரளவுக்கு தான் காயம். எதனாலன்னா பேரண்ட்ஸ் அப்பப்போ இருக்காங்கல்ல, அதனால. ஆனால் இந்த இந்த பயமும் இந்த காயமும் வந்து திருப்பி 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 அவங்க லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்கு. என்னன்னா பாதி நேரம் மனுஷங்க இருக்காங்க, பாதி நேரம் வந்து அப்பா அம்மா காணாமல் போய்ட்றாங்க. அப்படிங்கிறப்ப இந்த காயம் திருப்பி திருப்பி குத்தி குத்தி கிளறப்படுது. அவங்களுக்கு குத்தி குத்தி கிளறப்படுது. அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த காயம் வந்து எப்பயுமே வந்து ஆறாம ரணமாவே இருந்துகிட்டு இருக்கு. அப்ப ஆறாம ரணமா இருக்கு அப்படிங்கிறப்ப வந்து அவங்க வந்து ரொம்ப ஓவரா வந்து சென்சிட்டிவா தான் இருப்பாங்க. சரியா? இப்ப தோல்ல ஒரு புண்ணு அடிபட்டுருச்சு, புண்ணு இருக்கு அப்படின்னா அந்த புண்ணுல போய் தொட்டா எப்படி வலிக்கும் நமக்கு? சாதாரணமா தான். சும்மா ஒரு விரலை வச்சு தொட்டாலே அந்த புண்ணுக்கு குதிப்போம் இல்லையா? அதே மாதிரி. அதே இது தழும்பாயிடுச்சுன்னா அங்க தொட்டா வந்து நமக்கு பெருசா சொரணையே இருக்காதுல்ல. அதே மாதிரி இங்க என்னன்னா அவாய்டன்ஸ் வந்து ஜென்ரலா வந்து கொஞ்சம் இன்சென்சிட்டிவாக இருப்பாங்க. எந்த விஷயத்தையும் வந்து பெருசாக வந்து காது கொடுத்து கேட்டுக்க மாட்டாங்க. கொஞ்சம் அந்த அசால்ட்டு தனம்லாம் இருக்கும் நிறைய. அதே இது இந்த பதட்டத்தில் ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து எப்போவுமே வந்து அந்த ஓவராக சென்சிட்டிவாக இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் தையத்தை காமிப்பாங்க. சரியா? அடுத்து இந்த அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்டில் இந்த குற்ற உணர்ச்சி, அவமானம் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக உள்ளே பதிஞ்சு போயிருக்கும். பதிஞ்சு போய் இருக்கிறதுங்கிறது எப்படின்னா வந்து நம்மளுடைய சித்தம் அப்படிங்கிற அன்கான்ஷியஸ் மைண்டோட அடியாழத்தில் பதிஞ்சிருக்கும். அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க அதை ரியலைஸே பண்ண மாட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க, இந்த அவாய்ட் பண்ணுறவங்க வந்து என்ன, இது ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் இந்த பதட்டத்திலே இருக்கிறவங்க வந்து என்னன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற வந்து அந்த குற்ற உணர்ச்சியும் அவமானமும் வந்து அந்த அளவுக்கு அடியாழத்துல எல்லாம் பதிஞ்சிருக்காது. ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும் அந்த குற்ற உணர்ச்சியும் அவமானத்திலையும் இருக்குங்கிறது ஓரளவு புரியும். அடுத்து இந்த அவாய்ட் பண்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாம் உள்ள ஆழமா புதைச்சு வச்சுட்டாங்க. அவங்களுக்கு வெளிப்படுத்தவே தெரியாது. அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து அவங்க கத்துக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னா வந்து உணர்ச்சிகள் எல்லாம் வெளியே காமிச்சா வந்து அது வந்து ஒரு வீக்னஸ். நீ வீக்னஸை காமிச்சின்னா உன்னைய வந்து மட்டம் தட்டிடுவாங்க, உன்னைய வந்து கேவலமா நினைச்சிருவாங்க. அதனால வீக்னஸ் எல்லாம் வெளியே காமிக்கக்கூடாது. அப்படியே வந்து காமிக்காம நான் வந்து நல்லா வாழ்ந்துட்டேன் வந்து நான் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டேன்னா வந்து நான் அப்படியே கெத்தா இருக்கேன், சூப்பரா இருக்கேன், நான் சிறப்பா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இமேஜ் தான் வந்து அந்த மெசேஜ் தான் வந்து குழந்தைகள் வந்து பெத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க பெத்தவங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வாழ்ந்துருப்பாங்க. ஏன்னா பெத்தவங்க தான் வந்து அவங்க எமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்தி குழந்தைகிட்ட பேச வைக்க அதெல்லாம் இருந்திருந்தா தானே வந்து பெத்தவங்க கிட்ட இருந்து வந்து எமோஷன்ஸ்னா வீக்னஸ் கிடையாது, எமோஷன்ஸுங்கிறது நம்மளுடைய உணர்ச்சிகள்ங்கிறது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்துங்கிறது புரிஞ்சிருக்கும். அப்போ என்னன்னா வந்து அந்த மெசேஜ் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அவங்க என்னன்னா பேரண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் ஆப்சென்ட்டாக இருக்கிறப்ப வந்து உணர்ச்சிகள்ங்கிறது ஒரு வீக்னஸ், அது வந்து பிரயோஜனமே இல்லை, அது வந்து நம்ம வெளிப்படுத்தணும்னா வந்து நம்மளை வீக்குன்னு எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்த அவாய்ட் பண்ற கூட்டம் ஃபுல்லா வந்து வெவ்வேறு விதத்துல வந்து உலகத்துல வந்து இருக்கிற பிரச்சனைகளை சமாளிப்பாங்க. என்ன நடந்தாலும் எப்போ இடியே உழுகுற மாதிரி விஷயம் வந்தாலும் அப்படியே ஒண்ணுமே நடக்காத மாதிரி அப்படியே ரொம்ப அழகா டீசெண்டா இருப்பாங்க. எந்த விஷயத்துக்கும் கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அங்கிருந்து காணாம போயிடுவாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனையை பேசினா வந்து உடனே வந்து அதை வந்து அப்படியே ஒரு ஜோக்கா மாத்திடுவாங்க. இல்லை அந்த பிரச்சனையை தூக்கி அப்படியே கண்டுக்காத மாதிரி வந்து
அந்த பிரச்சனைக்கு பதிலாக வந்து அந்த பிரச்சனையை பேசுறதுக்கு பதிலாக வேற எதுக்கோ ஒன்று போய் பேசி சம்மந்தமில்லாத விஷயத்துக்குள்ளலாம் போயிடுவாங்க. என்ன பிரச்சனை இருந்தாலுமே வந்து அந்த பிரச்சனையெல்லாம் வந்து என்னன்னா, எல்லாம் நன்மைக்கே, இறைவன் எல்லாமே நல்லதுக்கு தான் பண்றான், ஃபேக்கா வந்து இப்போ நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து ஏதாவது ஒரு அது என்ன நடந்தாலும் வந்து என்ன மோசமான விஷயம் நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. பிரச்சனையே இல்லை அப்படின்னு வந்து இந்த நெருப்பு கோழி வந்து மண்ணுக்குள்ள தலையை புதைச்சிட்டு சூரியனே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து வாழுது இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு வாழ்க்கையில இருப்பாங்க. சரியா? ஆஹ் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில இருப்பாங்க. அது போக வந்து இன்னும் வந்து நான் ஆனா வந்து உள்ளுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த தனிமையை ஃபீல் பண்ணுவாங்க. அந்த வலி இருக்கும், வேதனை இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த வலியும் வேதனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதாவது அடிக்ஷன்ல இருப்பாங்க. இல்ல ஓசிடி அப்படின்னு சொல்றப்படுற அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சதையே திருப்பி திருப்பி செய்யற ஒரு பழக்க வழக்கத்துல இருப்பாங்க. அதாவது பெண்கள் இதுல எஸ்பெஷலி நிறைய மாட்டியிருக்காங்க. என்னன்னா வீட்டில் இருக்கிற துணியை வந்து திருப்பி திருப்பி துவைக்கிறது, திருப்பி திருப்பி குளிக்கிறது, சும்மா எப்போ பார்த்தாலும் போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டே இருக்கிறது, இன்னும் வந்து எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறது, இது மாதிரி பல பழக்க வழக்கங்கள்ல இருப்பாங்க. சரியா? அடுத்து இந்த அவாய்டன்ட் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஏதாவது டென்ஷன் ஆகுறது, பயப்படுற மாதிரி ஏதாவது விஷயம் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுவாங்க. இல்லை அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. ஃப்ரீஸ் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுவாங்க. இது வந்து ஒரு டென்ஷன் ஆனால் வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைட்டு, ஃப்ளைட்டு, ஃப்ரீஸ். சரியா? ஃபைட்டுனா சண்டை போடுறது, ஃப்ளைட்டுனா ஓடி போய்டுறது, தப்பிச்சு ஓடி போய்டுறது, ஃப்ரீஸுனா வந்து அப்படியே வந்து உறைஞ்சு போய் நின்றுடுறது. இதில் வந்து என்னென்னா இந்த அவாய்டன்ட்ல ஜாஸ்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று வந்து ஓடி போயிடுவாங்க ஃப்ளைட்டு, இல்லைன்னா ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நின்றுவாங்க, ஸ்தம்பிச்சு போய். இதுதான் நடக்கும். சரியா? அடுத்தது இந்த ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து தன்னோட உணர்ச்சிகளில் எந்த கண்ட்ரோலுமே இருக்காது. எதுக்கு எடுத்தாலும் வந்து படார்னு வெளிப்படுத்தி பேய் மாதிரி வெளிப்படுத்தி அடுத்தவங்களுக்கு வலிக்குதா வலிக்கலையா இதை பற்றிலாம் யோசனையே இருக்காது. அவங்களுக்கு வந்து பெற்றவங்கள்ட்ட இருந்து கிடைச்ச மெசேஜ் என்னன்னா, உணர்ச்சிகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது வந்து வரும் போகும், கண்ணா பின்னான்னு இருக்கும், அப்படிதான் இருக்கும். அதனால வந்து என்னன்னா வந்து அதெல்லாம் உள்ளேயே வச்சுக்க கூடாது. அது உடனே படார்னு வெளிப்படுத்தி படார்னு உடச்சி நொறுக்கி பேசி எவனுக்கு வலிச்சாலும் சரி வலிக்காட்டியும் சரி அதை பற்றிலாம் யோசிக்கவே தேவையில்லை. பேசிட்டா ஓகே, யாராவது ஒருத்தர் இருந்து அவங்கள்ட்ட கொட்டிட்டோம்னா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வாழ்வாங்க. சரியா? ஏன்னா இந்த மெசேஜ் தான் அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க அப்பா அம்மாவுமே இதே மாதிரி தான் வாழ்ந்துருப்பாங்க. ஏதாவது ஒன்றுனா பேய் மாதிரி கத்துறது வைக்கிறது இப்படித்தான் வாழ்ந்துருப்பாங்க பிரச்சனைகளுக்கு. சரியா? இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்த பதட்டத்தில் இருக்கிற கூட்டம் எதை எடுத்தாலும் அடுத்தவங்க மேலே பழி போட்டுருவாங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எதை எடுத்தாலும் வந்து அடுத்தவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, கத்துவாங்க, குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அடுத்து அதாவது உள்ளுக்குள்ள அவங்களுக்கு தான் தப்பு இருக்குன்னு தெரியும், ஆனாலும் வந்து அந்த அந்த பழியெல்லாம் தூக்கி அடுத்தவங்க மேலே போட்டு அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் பிரச்சனைகள்ல இருந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் தப்பிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. வேற ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள போயிட்டு இதே மாதிரி வந்து இந்த ஓசிடி அப்படின்னு சொல்ற ஏதாவது ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ற பழக்க வழக்கம். அடுத்து வந்து ஏதாவது ஒரு போதை பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் எதுலையாவது போயிடுவாங்க. ரெண்டாவது தான் வந்து ஒரு விக்டிம்னா வந்து நான் தான் பாவம் அப்படின்ற இந்த மனநிலை, இதில் வந்து எல்லாருமே இதில் இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டென்ஷன் வந்துச்சுனாலே வந்து என்னன்னா எடுத்த உடனே கத்துறது, சண்டை போடுறது, இதுதான் அவங்களுக்கு இப்போ மெயினாக பண்ணுவாங்க. சரியா? அப்போ இங்கே வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் இருக்கிறவங்க வந்து என்ன அப்படின்னா வந்து எதெல்லாம் பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னா வந்து அடுத்தவங்களை நம்பி நம்ம உயிர் வாழணுங்கிறத பற்றி பெரிய பயம் இருக்கும். அடுத்தவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்களோங்கிறத பற்றி பெரிய பயம் இருக்கும். நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணும்னா நமக்கு அது வீக்னஸ், அதனால உணர்ச்சிகளையே வெளிப்படுத்தக்கூடாது, நம்ம யாருக்கிட்டையும் வீக்காகவே காமிச்சிக்க கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமாக வந்து இருப்பாங்க.
இந்த ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் மக்கள் வந்து என்னன்னா எப்பயுமே சேஃபாக ஃபீல் பண்ணணும், சேஃப்டி இருக்கணும். அதே மாதிரி என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ, என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுமே வந்து உணர்வுகள், உணர்ச்சிகள் இதெல்லாம் வந்து உள்ள வச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு வந்து கஷ்டம். நம்ம வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். அதனால படார்னு வெளிப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வீக்னஸ் தான் நினைப்பாங்க, எமோஷன்ஸை. இப்போ 2 கூட்டத்துக்குமே என்ன அப்படின்னா வந்து நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, அடிப்படையில் வந்து உள்ள பயங்கரமான அவமானங்கள் இருக்கு, அவமானம் இருக்கு, பதிஞ்சு போயிருக்கு, அது குற்ற உணர்ச்சி பதிஞ்சு போயிருக்கு. அப்படிங்கிறப்ப இவங்க என்னன்னா தன்னை நம்புறதுலயும் பெரிய சிக்கல் இருக்கும். ஏன்னா தன்னை நம்புறதுங்கிறது வந்து எங்க இருந்து வரணும் அப்படின்னா வந்து தான் மேல நம்பிக்கை எப்போ வரும்? நான் நல்லவன், நான் திறமையானவன், நான் சிறப்பானவன் அப்படின்னு அப்படிங்கிற அந்த புரிதல்ல நம்ம இருந்தோம்னா தான் வரும். ஆனா தானே வந்து ஒரு ஒரு டிஃபெக்டிவ் பீஸு, நான் 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவன், எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன், நான் பிறந்ததே வேஸ்ட்டு, என் அப்பா அம்மாவுக்கு என்னை பிடிக்கல, இந்த உலகத்துல இருக்கிற யாருக்குமே என்னை பிடிக்கல இப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் வந்து இதை யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு வந்து பயத்திலேயே உட்காந்துட்டு இருக்கிற மனிதர்கள் வந்து எப்படி வந்து சிறப்பாக வாழ முடியும்? அப்போ என்ன என்ன நடக்கும் அப்படின்னா, உலகத்துல வந்து வெளி உலகத்துல போய் வந்து ரொம்ப எப்போ பார்த்தாலும் வந்து ரொம்ப சிறப்பான மனிதர்கள் மாதிரி ஓவரா நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வீடுகளில் வந்து அந்த சிறப்பான மனிதர்கள் மாதிரி 24 மணி நேரமும் நடிக்க முடியாது. அதனால வந்து வீடுகளில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து தான் இயல்புல இருப்பாங்க. அதனால இயல்புல இருக்கும்போது வந்து என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்துகிட்டே இருக்கும். அப்ப யாருக்கிட்டையும் பேச முடியாது. அப்ப என்னன்னா தனி மனிதன் ஒருத்தரும் வந்து ஒரு குடும்பம்ங்கிறது ஒரு அழகான கட்டமைப்புல இருக்கிறது போய் தனி மனிதன் ஒருத்தரும் வந்து ஒரு தீவா மாதிரி போய் தனித்தனியா உட்காந்துட்டு இருக்கோம். சரியா? இப்ப அடுத்தது இங்க வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம உணர்வுகள் நம்ம சின்ன குழந்தையில எப்படி வந்து நம்ம உணர்ச்சிகள் நம்ம சின்ன குழந்தையில நமக்கு எப்படி ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படி ப்ரோக்ராம் செய்யப்படுது அப்படின்னா வந்து முதல்ல அவமானம் தான் இருக்கிறதுலேயே மோசமான ஒரு உணர்ச்சி. அந்த அவமானங்கிற உணர்ச்சி வந்து எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னா வந்து எப்போ பார்த்தாலும் பெற்றவங்க வந்து குழந்தைகளை வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனா வந்து கம்ப்ளீட்டா வந்து குழந்தைகளோட தேவைகளை பத்தி கவலையே படாம அவங்க பொழப்ப அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இது அடிப்படை. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னேன், குற்ற உணர்ச்சியும் அவமானமும் எப்படி வந்து குழந்தைகளுக்குள்ள விதைக்கப்படுதுங்கிறதுல குழந்தைகளை கவனிக்காம விடுறது எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதை திருப்பியும் கேட்டுக்கோங்க. அதே சமயம் இன்னும் என்ன அவமானங்கிறது எப்படி விதைக்கப்படுது அப்படின்னா வந்து எப்ப பார்த்தாலும் குழந்தை பண்ற எல்லா விஷயத்தையும் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறது. அதுவும் பல பேர் முன்னாடி கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. தனியா கூட சொல்றது இல்லை. தனியா கேவலப்படுத்துறதுங்கிறது ஒண்ணு, எல்லாரும் முன்னாடியும் கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கிறது பெற்றவங்க. இது சரியில்லை, அது நொல்ல இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அவங்களுக்கு வந்து என்ன எப்படி சரியா பண்ணணுங்கிறதையும் சொல்லி கொடுக்கறது இல்லை உருப்படியா. எப்ப பார்த்தாலும் வந்து அடுத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறது. இது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இது ரெண்டுமே வந்து அவமானத்தை விதைக்கும் குழந்தைங்க மனசுல. வளரும் போதும் அவமானத்தோட தான் வளருவாங்க. பெரியவங்களானதுக்கு அப்புறமா அந்த அவமானம் உள்ள இருக்கிற அந்த அவமானம் ஷேம் ப்ரோக்ராமிங் போறதில்லை. சரியா? இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு புரிஞ்சுது, இதோட ஆணிவேர் புரிஞ்சதுனா தான் நம்ம வந்து அந்த ஆணிவேரை அறுக்க முடியும். சரியா? நமக்குள்ள இருக்கிறது. அடுத்து குற்ற உணர்ச்சியும் இதே தான். என்ன அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டா வந்து குழந்தைகளை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடுறது. அடுத்து வந்து எப்ப பார்த்தாலும் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இங்க வந்து என்னன்னா குற்ற உணர்ச்சிக்கு வந்து அடுத்தவங்க முன்னாடி குறை சொல்ல மாட்டாங்க. ஆனா தனியா இருக்கிறப்ப இல்ல குடும்பத்துல இருக்கிறப்ப வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. குறை சொல்லிக்கிட்டே இருந்தா திருப்பியும் குற்ற உணர்ச்சி, சின்ன குழந்தையில குற்ற உணர்ச்சி வந்துடும். அடுத்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சா தப்பா ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படிங்கிற பயம். சரியா? இது எதனால வருது அப்படின்னா வந்து குழந்தைகளை பெற்றவங்க ஓவரா கண்ட்ரோல் பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது. எப்பயுமே வந்து பத்திரமா பண்ணு, பாதுகாப்பாருன்னு சொல்லி எந்த விஷயத்த குழந்தை செய்ய போனாலும் வந்து அதை பண்ண விடாம அது மனசுல பயத்தை திருப்பி 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 இது பண்ணா அது தப்பாயிடும், அது பண்ணா இது தப்பாயிடும்னு சொல்லி எந்த விஷயத்தையும் செய்ய விடாம பயத்தை திருப்பி திருப்பி விதைக்கிறதுனால இந்த பயம் வந்துடும். இந்த பயம் வந்த குழந்தைகள் வாழ்க்கையில எதையுமே ட்ரை பண்றதுக்கு பயப்படுவாங்க, செய்ய மாட்டாங்க. அடுத்தது
வேலிடேஷன் சீக்கிங் அப்படின்னா என்னன்னா அங்கீகாரம் தேடுறது அப்படிங்கிறது குழந்தைங்க மனசுல விதைக்கப்படுது. என்ன அப்படின்னா வந்து குழந்தைகள் எந்த நல்ல விஷயம் செஞ்சாலும் வந்து அந்த நல்ல விஷயத்த வந்து சூப்பர், நீ சூப்பரடா செஞ்சிருக்கடாமா, நல்லா செஞ்சிருக்க, சூப்பரா செஞ்சிருக்க அப்படின்னு வந்து அந்த பாராட்டுற பழக்கமோ, என்கரேஜ் பண்ற பழக்கமோ, குழந்தைய செஞ்சதுக்கு அங்கீகாரம் கொடுக்குற பழக்கமோ இந்த பழக்கமே கிடையாது பெற்றவங்கள்ட்ட. இங்கேயும் திருப்பியும் என்னன்னா பாராட்டுற பழக்கமும் கிடையாது. அடுத்து வந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்க பொழப்புல பெத்தவங்க அவங்க பொழப்பே பெருசு அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது குழந்தைங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்கள், சரியான விஷயங்கள கவனிக்கிறதும் கிடையாது. கவனிச்சா தானே வந்து முதல்ல வந்து அவங்க பாராட்டுறது, வைக்கிறது எல்லாத்தையும் பண்ண முடியும். அதாவது நம்ம வந்து 40, 50 வயசு இல்ல 30 வயசு இந்த வயசுல இருக்கோம்னா, நமக்கு அந்த குழந்தை பண்றது வந்து இதெல்லாம் என்ன சின்ன விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல அது வந்து அந்த குழந்தை அது பண்ணிட்டு வந்திருக்குன்னா, அது அதுக்கு பெரிய சாதனை தானே. அப்ப நல்ல விஷயங்கள் பண்ணும்போது என்கரேஜ் பண்றது, அதுக்கு தேவையான அப்ரூவல் குடுக்குறது, அப்படிங்கிறத நம்ம பண்ண தவறனோம் அப்படின்னா, குழந்தைக நல்ல விஷயத்த பண்ணணுங்கிறதுக்கான முயற்சிய குழந்தைகள் எடுக்காது. இல்ல என்ன பண்ணும் அப்படின்னா வந்து, இந்த அரைகுறையா அப்பப்ப மட்டும் அங்கீகாரம் குடுத்தோம் அப்படின்னா வந்து, குழந்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து, அந்த அங்கீகாரத்த தேடி அலையிற பேய்களா மாறும். எப்ப பார்த்தாலும் வந்து அடுத்தவங்களோட அங்கீகாரம், பேரண்ட்ஸோட அங்கீகாரம் போதுமான அளவு கிடைக்கல அப்படிங்கிறப்ப, தேடு 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 தேடுன்னு தேடி அலைஞ்சுக்கிட்டே எப்ப பார்த்தாலும் அங்கீகாரத்துக்காக வேலை செய்ற மனிதர்களா மாறுவாங்க. இது எங்க கொண்டு போய் விடுது அப்படின்னா வந்து, கம்பெனில அங்கீகாரம் கிடைக்கணும், பாஸ்கிட்ட அங்கீகாரம் கிடைக்கணும், உலகத்துட்ட அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு, ஆஹ் இந்த அங்கீகாரத்தை தேடி அலையிறதுக்காக வேலை சாகிற, அதை செத்து போற அளவுக்கு வேலை பார்க்கறது, ஒர்க் அடிக்ஷன், இன்னும் இந்த ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாலெல்லாம் போய் இந்த என்னை இளவையாவது பண்ணி அங்கீகாரம் தேடி லைக்ஸ் ஷேர்ஸ் இதெல்லாம் வந்து அங்கீகாரம் அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த அங்கீகாரம் கிடைச்சா நான் ஒரு பெரிய ஆளு அப்படிங்கிற அந்த புகழ் வெளிச்சம் தேடுறதுக்காக வந்து இந்த அங்கீகாரம் தேடுற குழந்தைகள், மறுக்கப்பட்ட குழந்தைகள் வந்து அங்கீகாரம் தேடுற பெரியவங்களா மாறிடுறாங்க. அங்கீகாரத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆயிடுது. அடுத்தது கோபம் எப்படி விதைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பியும் அதே தான். எப்போ பார்த்தாலும் குழந்தைய வந்து கண்டுக்காம விட்டுறது. கண்டுக்காம விட்டா அந்த குழந்தை வந்து என்னன்னா கோவப்பட்டா தவிர அதோட தேவைகள் பூர்த்தி ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து கோவப்பட்டு மூலையில போய் உட்காந்துக்கிறது, இல்லை வந்து கோவப்பட்டு கத்துறது, கோவப்பட்டு அழுகிறது, இதெல்லாம் பண்ணா தான் வந்து அந்த குழந்தைகளோட தேவைகள் பூர்த்தி ஆகுதுங்கிற மாதிரி பெற்றவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா. ரெண்டாவது பெற்றவங்களோட லைஃப்லையும், அதாவது குழந்தைகளோட லைஃப்ல இருக்கிற அந்த பெற்றவங்களுமே வந்து என்னன்னா அவங்களுடைய தேவைகள்லாம் வந்து கோவப்பட்டா தான் பூர்த்தி ஆகுது, இல்லை அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு பஞ்சாயத்து எல்லாத்துக்கும் ஒரு பஞ்சாயத்து பண்ணா தான் ஒரு தேவை பூர்த்தி ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து வாழ்க்கை இருந்துருச்சு அந்த குழந்தை வாழ்க்கையில. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் காரியங்கள் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வீடு இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த மெசேஜ் தான் குழந்தைகளுக்கு கிடைக்கும். நம்ம கோவப்பட்டா காரியம் நடந்துரும் போல இருக்கு, நம்ம அழுது கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணா காரியம் நடந்துரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணுங்க அந்த குழந்தைகள். சரியா? இது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னா வந்து இல்ல, இன்னும் இருக்கு. என்னன்னா இந்த அவமானம், குற்ற உணர்ச்சி, பயம் இதெல்லாம் எதுவுமே சுத்தமே இல்லாம குழந்தைகளும் இருக்கு, பழக்கப்படுது. அங்க அது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடிப்படையில குழந்தை எந்த விஷயம் பண்ணாலும் அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்றது. சரியா? நல்ல விஷயம் பண்ணாலும் சரி, கெட்ட விஷயம் பண்ணாலும் சரி, ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் பெற்றவங்க சப்போர்ட் பண்றது. அப்ப அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, எந்த தப்பு பண்ணாலும் வந்து குழந்தைக்கு வந்து குற்ற உணர்ச்சியே இருக்காது. எல்லாமே சரி அப்படிங்கிற மாதிரி குழந்தை வந்துடும். அடுத்து யாரு குடிய போய் கெடுத்துட்டு வந்து என்ன பண்ணாலும் சரி, அப்ப வந்து அதுக்கு ஒரு கேவலமா ஃபீல் பண்ணி கொஞ்சம் அவமானம் உள்ள இருக்கணும். மானம்ங்கிறது முதல்ல உள்ள இருக்கணும். அந்த மானமே இல்லை அப்படின்னா வந்து அவமானம்ங்கிறது இருக்க போறது இல்லை. அப்ப வந்து என்னன்னா அந்த தப்பு பண்றோம் அப்படிங்கிறதுக்கு அந்த அவமானம் இருக்கணும். ஆனா வந்து தப்பு பண்றதுக்கு அந்த அவமானம்ங்கிற அந்த உணர்ச்சி எப்ப வரும் அப்படின்னா வந்து இது தப்புன்னு ஃபீல் பண்ணணும். நம்ம தப்பா பிஹேவ் பண்றோம், நம்ம ஜென்ரலாவே எப்ப பார்த்தாலும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம திருத்திக்கணுங்கிறது எல்லாமே வந்து என்னன்னா அதை வந்து அந்த குற்ற உணர்ச்சியும் வந்து அவமானமும் கொடுக்கணுங்கிறதுக்கு பதிலா வந்து அது நடக்கிறது இல்லை. சரியா? அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா வந்து அதே மாதிரி நம்ம தப்பு பண்ணா அந்த தப்புக்கு உலகத்துல ஒரு விளைவு நடக்கும் தெரியுங்களா?
தப்பு பண்றதுக்கு ஒரு விளைவு நடக்கும் தெரியுங்களா? அந்த தப்பு பண்றதுக்கான விளைவு வந்து அந்த கான்சிக்வன்ஸ், அந்த ஒரு ஒரு செயல் செய்யறோம்னா அந்த செயலுக்கான விளைவு, நல்லது செஞ்சோம்னா அந்த நல்லதுக்கான விளைவு, கெட்டது செஞ்சோம்னா அந்த கெட்டதுக்கான விளைவு, இது ரெண்டையுமே ஃபேஸ் பண்றதுக்கு அந்த குழந்தைகள் ஃபேஸ் பண்ணாதான் வந்து தப்பு பண்ணக்கூடாதுங்கிறது வரும். அந்த தப்பு பண்றதுக்கு பயம் வரும். அப்ப இது எதுவுமே இல்லை அப்படின்னா வந்து அந்த பயமும் இருக்க போறதில்ல, குற்ற உணர்ச்சியும் இருக்க போறதில்ல, இந்த அவமானமும் சுத்தமா இருக்க போறதில்ல. இது வந்து எங்கன்னா பெத்தவங்க வந்து சுத்தமா வந்து அந்த குழந்தைகளை வந்து எந்த விஷயத்துக்குமே கண்டிக்காம, என் புள்ள வந்து நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்துக்குமே வந்து தப்புகளை வந்து சொல்லி கொடுக்காம, திருத்தாம, அந்த தப்புகளை எப்படி திருத்துறதுங்கிறத பத்திலாம் சொல்லி கொடுக்காம, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, என் குழந்தை வந்து என்ன வேணாலும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட என்ன இப்போ போய் வந்து ஒரு பைக் எடுத்துட்டு போய் யாரையாவது ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு விட்டு வந்துட்டா கூட வந்து அதை காசு கொடுத்து கரெக்ட் பண்றது, அது நீ என்ன தப்பு பண்ணாலும் வந்து குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்றது, இதனாலையும் நடக்கும். சரிங்களா? இது எல்லாம் வந்து ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட், அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்டுங்கிறத பற்றின என்னுடைய புரிதல். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து இது ஆங்கிலத்தில் தான் இருக்குது. தமிழ்லலாம் இதை யாரும் பேசுனதில்லை, யாரும் எழுதுனது மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. அதனால் ஆங்கிலத்தில் அட்டாச்மெண்ட் தியரிங்கிறத பற்றி தேடி படிங்க. ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட், அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்டுங்கிறத பற்றி தேடி படிங்க. ஆனால் வந்து அதில் போட்டிருக்கிறது எல்லாமே முழு உண்மை கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா வந்து முழுக்க முழுக்க அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற மனிதர்களும் கிடையாது, முழுக்க முழுக்க ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற மனிதர்களும் கிடையாது. நம்ம இது ரெண்டும் கலந்த கலவையாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அப்பா அம்மாவில் ஒருத்தர் வந்து அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களும், ஒருத்தர் ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களும் இப்படி கலந்த மனிதர்களாக தான் இருந்திருக்காங்க. அப்போ 2 பேர்கிட்ட இருந்தும் விஷயங்களை கற்றுக்கிட்டு வருவோம். அப்போ அங்கே என்ன அப்படின்னா வந்து நம்மளும் வந்து இது ரெண்டும் கலந்த மனிதர்கள் தான். என்ன ஆகுது அப்படின்னா வந்து நமக்கு முக்கியமான விஷயங்கள்ல நம்ம ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஆன மனிதர்களாக மாறுவோம். நம்ம பதட்டமாகவும் பேய் மாதிரி கத்துவோம், எல்லாம் பண்ணுவோம். நமக்கு முக்கியம் இல்லை, அடுத்தவங்களுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறதுல நம்ம அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்டான மனிதர்களாக மாறுவோம். இப்படி தான் நடக்குது. இது வந்து நான் அட்டாச்மெண்ட் தியரியில் இப்படி சொல்லிக் கொடுக்கப்படலை. ஏன்னா வந்து ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட்னு ஒன்று இருக்குது, அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்னு ஒன்று இருக்குது, டிஸ்ஆர்கனைஸ்ட் அட்டாச்மெண்ட்னு மூணாவது ஒன்று இருக்குது. முக்கால்வாசி மனிதர்கள் அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்லேயும் கொஞ்சம் அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்லேயும் ஆங்ஷியஸ் அட்டாச்மெண்ட்லேயும் இருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து டிஸ்ஆர்கனைஸ்ட் அட்டாச்மெண்ட்டில் இருக்காங்க. இப்படி தான் சொல்லிக் கொடுக்கப்படுது. இது உண்மை கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து இன்செக்யூர், முக்கால்வாசி 199% மனிதர்கள் நம்ம இன்செக்யூர் அட்டாச்மெண்ட்டில் தான் இருக்கோம். இன்செக்யூர் அட்டாச்மெண்ட்டில் டிஸ்ஆர்கனைஸ்டு அட்டாச்மெண்ட்டில் தான் இருக்கும். டிஸ்ஆர்கனைஸ்டு அட்டாச்மெண்ட்னா நான் சொன்னது தான். என்ன அப்படின்னா வந்து நமக்கு முக்கியமான விஷயங்களில் நம்ம பதட்டமாகி நம்ம பேய் மாதிரி கத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அடுத்தவங்களுக்கு முக்கியமான விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போவோம். இப்படி தான் இருக்கும். நம்ம எல்லாருமே டிஸ்ஆர்கனைஸ்ட்லி அட்டாச். நம்ம இன்னும் வந்து இப்போ அடுத்த சந்ததிகளை டிஸ்ஆர்கனைஸ்ட்லி அட்டாச்ட் இண்டிவிஜுவல்ஸாக தான் உருவாக்குறோம். இன்செக்யூர் அட்டாச்மெண்ட்டில் தான் உருவாக்குறோம். இன்செக்யூராக உள்ள ஃபீல் பண்ணுற மனிதர்கள் வந்து எப்பயுமே பயத்தில் தான் இருப்பாங்க. எப்பயுமே பயம் இருக்கிறப்ப ஈகோ இருக்கும். ஈகோ வந்து தற்பாதுகாப்புக்காக இருக்கிறது. அப்போ பயமும் ஈகோவும் இருந்துச்சுன்னா எந்த விஷயமும் கற்றுக்க மாட்டோம், அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை புரிஞ்சுக்க மாட்டோம். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவை அடுத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்படி இருக்கிறப்ப தனி மனிதர்களாக தான் வாழ முடியும், கூட்டமாக வாழ முடியாது. ரிலேஷன்ஷிப் சரி இருக்காது. ரொம்ப ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக மேலோட்டமான ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். மேலோட்டமான ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா வந்து நல்லா வாழ முடியாது. ஸோ அப்போ நம்ம நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல வந்து இந்த அட்டாச்மெண்ட் தியரி அப்படிங்கிற ஆசீவக கர்மவினை கோட்பாடுங்கிறது முதல்ல முழுமையாக புரிஞ்சு, இதோட தாக்கம், இதனுடைய ஆழம் எல்லாம் நம்ம முழுமையாக புரிஞ்சு, நம்மளுடைய தவறு என்ன, நம்ம பெற்றவங்களுடைய தவறு என்ன, நம்ம முன்னோருடைய தவறு என்ன, என்னென்ன காரணத்தினால நமக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறோம், இது எல்லாம் புரிஞ்சு இதெல்லாம் மாற்றுறதுக்கு யார் பொறுப்பு என்ன, இதெல்லாம் புரிஞ்சு நம்மளை மாற்றிக்கிறது மூலமாக தான் வந்து நம்ம வாழ்க்கை மேம்படும், நம்ம சிறப்பாக வாழ முடியும். ஸோ இதை நோக்கின பயணம் தான் நண்பர்களே இது வந்து உங்களுக்கு ஒரு முழுமையான புரிதலை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனையை சொல்லியிருக்கானேன்னுலாம் வருத்தப்படாதீங்க.
முழுக்க முழுக்க இதிலேருந்து நம்ம வெளியே வர முடியும். ஆனால் ஈஸி எல்லாம் கிடையாது. நம்ம வந்து அதுக்கு தேவையான டைம், அதுக்கு தேவையான முயற்சி எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். மன்னிக்கணும். நான் அந்த பதிவு வந்து நான் சின்னதா வைக்கணும்னு ட்ரை பண்ணேன். ட்ரை எல்லாம் பண்ண முடியல. ஏன்னா வந்து இது ரொம்ப முக்கியமான பதிவு. இது ஒழுங்கா புரிஞ்சதுன்னா நம்ம வாழ்க்கைய மாத்த முடியும். நம்ம உறவுகள மேம்பட வைக்க முடியும். நம்ம குடும்பங்கள் சிறப்பான ஒரு அருமையான இடமா மாறும். நம்ம சமூகம் அருமையான ஒரு இடமா மாறும். நம்ம ரொம்ப ரொம்ப அழகா வந்து நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு சிறப்பான தமிழ் சமூகத்துல வாழ முடியும். ஆனா அதுக்கு முதல்ல வந்து தனி மனித மாற்றம் தான் அங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கான பிரச்சனையோட முழு தீவிரத்தை இதுல புரிஞ்சிருக்கும்னு உங்களுக்கு நான் நம்புறேன். அடுத்து வந்து பிரச்சனைய எப்படி சால்வ் பண்றதுங்கிறதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்ப்போம். நன்றி நண்பர்களே. வணக்கம். அடுத்த பதிவுல சந்திப்போம்.